தாய் தந்தையை நல்லா வச்சுக்கங்க, சமய சின்னம் பூசுங்க, தர்மம் படி வாடுங்க, பேசுறது படி 50% நடங்க. இது நம்முடைய தேசம்ங்கிற தேசபக்தியை உள்ளத்துல வச்சுக்கங்க. பேசு தமிழா பேசுவின் 5வது ஆண்டு விழா மற்றும் சனாதன தமிழர் சங்கமம் 2025 powered by Lanker, creating enduring value. Associate sponsors Harmony, Homes with Style, SPR City, a project with Binny Limited. Hospitality partner Elements, Active Senior Living. Mobility partner B Cabs. Knowledge partner Swasam Padipagam. Health partner Jyoti Siddha and Yoga Varma Hospital. Holistic partner Vedanta Dhyana Foundation. பெரும்பாலும் பட்டிமன்ற மேடை பேச்சு மூலம் ஆழமான கருத்துக்களை எடுத்து வைப்பதில் இங்கு பலர் தேர்ந்தவராக இருந்தாலும் அனைவர் சொல்வதும் பார்வையாளர்களை சென்று சேர்வதில்லை. இதை நுட்பமாக கவனித்து தான் சொல்லும் கருத்துக்கள் வெறும் கருத்துக்களாக மட்டுமே இருந்துவிட்டால் மக்களை சென்று சேர்வதில் தடை இருக்கலாம் என்று தான் பேசும் அனைத்து கருத்துக்களிலும் நகைச்சுவையை கலந்து ஆழமான கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் மகத்தான கலைஞன் சொல்லின் செல்வர் மணிகண்டன். அவர் வசிக்கும் பகுதிகளில் உள்ள சிற்றுண்டி உணவகங்களில் எளிதில் காணலாம். வெகுஜனங்களுடன் இவர் காட்டும் நெருக்கம் எத்தனை உயரம் தொட்டாலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான சான்று. நகைச்சுவையில் மட்டுமல்ல, புரட்சிகரமான செய்திகளை உணர்ச்சி பொங்க மக்களிடம் கொண்டு செல்ல வெண்கல குரலில் அவர் தொண்டை வெடிக்கும், அரங்கமும் சேர்ந்தே வெடிக்கும் உரத்த கரகோஷத்தில். இங்கும் அரங்கம் வெடிக்க சிறப்புரையாற்ற எளிய மக்களின் கலைஞன், பட்டிமன்றம் மற்றும் மேடை பேச்சை ஜனரஞ்சகமாக்கிய சனாதன தமிழன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்களை சனாதன தமிழர் சங்கமம் 2025 சிறப்புரையாற்ற மேடைக்கு அழைக்கிறோம். பொதுவாக நான் ராசி பலன் பார்க்குறதில்ல. இன்றைக்கி கார்த்தால தெரியாமல், சார் சத்தம் கூட்டாதீங்க, நான் தூங்கி 4 நாள் ஆச்சு, யாரும் நமக்கு கை கொடுக்க மாட்டான்னு எனக்கு தெரிஞ்சு தான் வந்திருக்கேன். நான் அண்ணாமலை பக்தர், நான் சொல்கிறது திருவண்ணாமலை பக்தர். அவன் எனக்கு முன்னாடி நானே ராஜேந்திரன் சொன்னார், நான் யார்கிட்டையும் காசு வாங்க மாட்டேன், வெளியிட்டேன், நீ கேட்டாலும் கொடுக்க மாட்டான் சனாதனம்னா. இந்த ராஜவேல்னு ஒருத்தர் இருக்காரா, கொஞ்சம் வர சொல்லுங்கள் அவரை. பாவம், எப்படியும் வீட்டில் டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. இந்த இவரை எல்லோரும் ஜிப்ட்டு போட்டு பாராட்டிடாதீங்க. இந்த நிகழ்ச்சிக்காக 1 மாதம் தூங்காமல் இவங்க ஆஃபீஸில் ஹவுஸ் கீப்பிங்கையும் சுத்தப்படுத்தின அந்த குடும்பமும் நல்லா இருக்கணும்னு கைத்தட்டுங்க. நான் யாருக்காகலாம் வரல. மகா பெரியவர் போட்ட பிச்சை. யாரும் நீங்கள் நல்லது செய்கிறவங்கள யாரும் எல்லோரும் இருப்பாங்க. இந்த இங்கே கணேச சர்மா இருக்கார், உயிரை கொடுத்து இவர் கத்துறாரு. சாமிநாதனுக்கு எத்தனை பேர் பின்னாடி நின்னீங்க? இந்த நாராயணன் வந்து உட்காந்துருக்காரு. இன்றைக்கி கார்த்தால டாக்டர் சொன்னார், நீ இன்றைக்கி பேசிட்டு வந்தால் நாளை கார்த்தால என்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வரக்கூடாதுன்னார். 5 நாள் ஆச்சு, ப்ரஷ் பண்ணால் ப்ளீடிங் வருது. நான் சொன்னேன், 50 வருஷம் என் குடும்பத்துக்காக வாழ்ந்துட்டேன், 50 வருஷம் சனாதனத்துக்காக சாகுறேன்ட்டு. அதுவும் இன்னைய ராசி பலனில் நண்பர்களால் சோதனைன்னு போட்டிருந்தது. கரெக்டாக வந்தோன்னு அது வரைக்கும் நல்லா பேசிகிட்டு இருந்த கிரண், காஃபி 3வது மாடிக்கு, காஃபி 3வது மாடிக்கு, காஃபி 3வது மாடிக்கு. ஏன்னா நான் இப்போ பேசிவிட்டு ராத்திரி உடனே பாண்டிச்சேரி போகணும். நைட்டு இந்த நம்ம ஊரில் நல்லதுக்காகவே பேசி இந்த நாட்டில் பிரதமராக இருந்து செத்ததுக்கப்புறமும் நம்ம இதயத்தில் வாழ்கிற அடல் பிகாரி வாஜ்பாயினுடைய 100ஆண்டு விழாவில் பேச்சு. நான் வந்தது ராஜவேலனுடைய அன்புக்காகத்தான். இதை விட்டுருங்க சார். என் கல்யாணத்தில் கூட எங்கள் மாமனார் இப்படி போடல, வளைச்சி இதெல்லாம் வேண்டாம். அதால் வேறு கத்துறாரு, ஆடிட்டோரியம் இங்கே, ஆடிட்டோரியம் இங்கே. எனக்கு கூட தான் காஃபி 3 தடவை கேட்டேன், இந்த கொண்டு வரேன்னு 30 பேர் போனாங்க. அதை பார்த்தீங்களா? பேசும்போது எப்படி குடிக்க முடியும்? அதுவும் தட்டோட. என் ஒய்ஃப்கிட்ட கஞ்சி கேட்டேன், காரில் வச்சுருக்கேன், நான் அதையும் குடிக்க முடியல. இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏதோ மேடைக்கு வரோம், கைத்தட்டு வாங்குகிறோம், புகழ் வாங்குகிறோம், ஒன்றும் கிடையாது. நான் ஒன்று பேசு தமிழா நாகராஜ் கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல, உங்கள் சார்பாக கேட்டுக்கிறேன், சீமானுக்கு 1 நிமிஷம் கைத்தட்டுங்க. அவர் இல்லைன்னா பாரதியார் இல்லை. இன்றைக்கி நான் பயப்படவே மாட்டேன். ஏன்னா நான் மேடையில் பேசிட்டு வீட்டுக்கு போகிறத விட வேலூருக்கு போகிறத பெருமையாக நினைக்கிறவன். அதுக்கும் கைத்தட்ட மாட்டீங்க, குப்புறப்படுத்திப்பீங்க. இனிமேல் யானை ராஜேந்திரங்க சார், இந்த இடம் நம்ம ஈஸியாக வரல. கடைசியில் கேட்குறதா ரொம்ப முக்கியம். நேற்றுக்கு நாராயணன் சார்
கோயம்புத்தூர் 3/4 மணி நேரம் பேசிட்டு பின்னாடி கேட்குறதான்னு ஒரு மாமி எந்திருந்து கேட்கல சௌரியமாக இருக்குது பேசு அப்படின்னா அதை கேட்டுக்கணும். அங்கே பாருங்கள், இங்கேயும் ஒருத்தர் உட்காந்து செல்லில் போட்டுகிட்டே இருக்கார், வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு. இடையில கூட யாராவது ஆற்றுக்கு போகணுன்னு நினச்சா தப்புன்னு சொல்ல மாட்டேன், 2 பேராக போங்க, 5 பேராக போய் எனக்கு நாகராஜுக்கு ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி பண்ணிட்டாதீங்க. அது மாதிரி கிரண் அடுத்த தடவை பேசும்போது கூட்டம் வரல கூட்டம் வரல கூட்டம் வரலன்னாதீங்க. டான்ஸ் பார்க்குறதுக்கு 1,00,000 பேர் வருவான், நல்லது பேக்கிறதுக்கு 1000 பேர் தான் வருவான். அது போனால் கிடைக்கும், இது குடிப்பின இருந்தால் தான் கிடைக்கும். 2க்கும் வித்தியாசம் உண்டு. இந்த லேங்கர் ஏதோ ஸ்பான்சர் பண்ணான்னா அவங்க மட்டும் இல்லை, இந்த எல்லா ஸ்பான்சருக்கும் ஒரு நிமிஷம் விடாது கை தட்டுங்க. அவங்க இல்லைன்னா ப்ரோக்ராம் கிடையாது. குடிப்பா, நல்லா டீ குடிப்பாங்க. கம்பேர் பண்ணவர் நல்லா டீ என்னை பார்த்து பார்த்து குடிக்கிறாரு. இந்த ரோட்ரி லைன்ஸ்லாம் நம்மளை கூப்பிடுவாங்க, 3/4 மணி நேரம் டீ கேட்பேன், கொடுக்க மாட்டான். கரெக்டாக நான் மேடையில் போய் நற்றினை படித்தா 500 பேருக்கு சூப்பு கொடுத்துருவாங்க. அப்படிமா அவன் சூப்பராக நான் பேசுகிறானான்னு எனக்கு தெரியாது. அது மாதிரி என்னையும் கூப்பிட்டுட்டு எப்படி அவர் குடித்தாருன்னு குடித்து காட்டுறேன். பகவான் சத்தியமாக சொல்கிறேன், அனுமன் ஜெயந்தியாக ஒட்டி 4 நாள் தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றின்னு இருக்கோம். காலைல வந்துட்டு இப்போ பேசிட்டு நீங்கள் இப்போ கும்பகோணம் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், வர்ற வழியில் பாண்டிச்சேரி, ஆனால் திருப்பி வந்துட்டு திருப்பி 1 மணிக்கு போகணும். ஒன்று தான், சாகரத்துக்குள்ளே 10 பேரை கிருஷ்ணா ராமா கோவிந்தா சொல்ல வைக்கணுங்கிறது தான் எங்கள் நோக்கம், வேறு ஒன்றும் கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், இந்த பேசு தமிழா பேசி டீமுக்கு, இந்த கூட்டம் குறைவாக இருக்குது, நாற்காலி காலியாக இருக்குலாம் நினைக்காதீங்க. ஒரு லீவு நாளில் இத்தனை பேர் வந்திருக்கதே பெரிய விஷயம். புருஷன் சொல்கிறத பொண்டாட்டி கேட்க மாட்டேங்கிறா, பொண்டாட்டி சொல்கிறத புள்ள கேட்க மாட்டேங்கிறா, குடும்பமே குடும்பமாக இல்லை. இந்த அவர் மட்டும் கத்துறார், திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்றுவேன் விளக்கேற்றுவேன் விளக்கேற்றுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமகோபாலன்ஜி இன்னொரு நல்லவரை இந்த மண்ணுக்கு விட்டுட்டு போயிருக்காருன்னு அர்த்தம். அதானே? ஒரு பகத்சிங் தான் இருக்க முடியும், ஒரு வாஞ்சிநாதன் தான் இருக்க முடியும், ஒரு மகா பெரியவர் தான் இருக்க முடியும். சிறுவயது முதற்கொண்டு திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன். இருவடிகள் திறந்துவிடும் பரணி ஆண்டவனை இதயத்தில் வணங்கி வந்தேன். பொறுமனமே பொறு அந்த ஆறுமுகத்தின் அருளாலே போயடியும் துன்பமெல்லாம் பொறுத்தேனே பொறுத்தேனே. பொன்பரணி ஆண்டவனே பொறுமைக்கும் எல்லை உண்டு, ஒருவதிலும் கூறாமல் அரு எனக்கு தராமல் ஓடினால் என்ன செய்ய, ஓடாமல் நடக்கிறேன் தாயாமல் பெறுகிறேன். வழிகாட்டு முய்யா உறவனருக்கு ஒருவரில்லை, அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனான சுவாமிநாதனையும் திருப்பரங்குன்ற முருகனையும் மனதால் நினைத்து, அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பனான சுவாமிநாதனையும், புரிஞ்சவா புரிஞ்சுக்கோங்க, புரியாதவா ஆற்றுல போய் புரிஞ்சுக்கோங்க, முருகனையும் மனதில் வணங்கி, எனக்கு எல்லா மதமும் எல்லா இனமும் ஒன்று தான். நான் மேடைக்காகலாம் பொய் சொல்ல முடியாது. நான் எல்லார் வீட்லேயும் போய் சாப்பிட்றேன், எல்லாரோடையும் பழகிறேன், எல்லாரும் சகோதரத்துவம். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்களோடது உயர்ந்தது. நம்மளுடைய விஷயத்தில் என்னென்ன நல்லது சொல்லியிருக்காங்கங்கிறத ஒரு 40 நிமிஷத்தில் சொல்லிட்டு விட்டுடுறேன். இப்போ தான் உங்களுக்கு உயிரே வந்திருக்கும். முதல்ல இங்கே இருக்க எல்லார்ட்டையும் சொல்கிறேன், ஒன்றும் நீங்கள் சாமிகிட்ட போய் கூட சிவபுராணம் படிக்கிறீங்க, நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்படுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகலி ஆண்ட குறுமனிதன் வாழ்க மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து பான்பு நல்விளைந்த வளராடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே வானாகி மண்ணாகி வடியாகி ஒடியாகி ஊனாகி உயிராகி உண்மைமா இன்மைமா எல்லாம் சரி. மாமி சாமி இங்கே இருக்க என்ன, செருப்பு அங்கே தான் இருக்குங்கிறா. செருப்பு மேலே உள்ள பற்றை நம்மளால் விட முடியல. பெரியவாளை போய் சுற்றுறோம், அந்த பிரதோஷத்துக்கு பிரமாதமாக கோவில் கட்டியிருக்கார். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. பெரியவா எப்படியாவது என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும் வேண்டிக்கிறோம். தோடாஷ்டகம் படிச்சுட்டு எப்படியாவது என் குழந்தைக்கு டிசிஎஸில் விப்ரோவில் இன்ஃபோசிஸில் எஸ்பிஆர் சிட்டியில் வேலை வேண்டிக்கிறோம். எப்படியாவது அடுத்து ஒரு வீடு. ஒன்றே ஒன்று இந்த சனாதன மாநாட்டில் தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் சுவாமிகிட்ட எதை கேட்டாலும் கொடுப்பார், எதையும் கேட்கலைன்னா தன்னையே கொடுப்பார். நீங்களாக கேட்டால் சுவாமிகிட்ட உங்கள் தகுதிக்கு கேட்க தெரியும், அவ்வளவுலாம் கொடுத்தா அவன் தகுதிக்கு கொடுப்பான். எது பெருசுன்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. சனாதனம்லாம் என்னெல்லாம் பெரிய விளக்கம்லாம் வேண்டும். ஒன்று பாரம்பரியம், பண்பாடு, அறம், ஒழுக்கம், தர்மத்தோடு வாழ்வது தான் சனாதனம்.
மேடையில் 3/4 மணி நேரம் கற்பை பற்றி பேசுகிறான். கற்போடு வாழ்வோம், கற்பு நமக்கு உயிரானது, கற்பு நம்மை காப்பாற்றும். காரில் போனோன்னு டிரைவர் கேட்குறாரு எந்த ஆற்றுக்கு போகணும்னு. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க ஆற்றுல போய் புரிஞ்சுக்கங்க. வள்ளலாரை பேசிட்டு வான்கோழி பிரியாணி சாப்பிட்றதுக்கு நீ பேசாமல் இருக்கலாம். எல்லா வேலையும் பார்த்தாச்சு நம்ம. எனக்கு என்ன மகிழ்ச்சி இந்த மாநாட்டில் திருப்பி திருப்பி பேசு தமிழா பேசுக்கு சொல்கிறேன். கூட்டம் கொள்கை இதெல்லாம் விட்டுருங்க, உலக நாடு அத்தனை பேரும் இதை லைவில் பார்த்துருவா. முதல்ல ஒரு சனாதான மாநாட்டில் 20லேருந்து 30 வயசு உள்ள இளைஞர்கள் வெள்ளை சட்டை போட்டுட்டு துடிப்போட வேலை பார்க்குறீங்களே, இதுவே இன்னும் இந்த நாட்டில் 100 வருஷம் சனாதானம் இருக்கும். நல்ல ஒரு கைத்தட்டு அந்த பிள்ளைங்களுக்கு கொடுங்க. வாசல்லேருந்து கொல்லப்பக்கம் வரைக்கும் எல்லாம் யங்ஸ்டர்ஸு. அதானே முக்கியம். ஏவிஎம் ராஜேஸ்வரியில் ராமாயணம் பேசினா 32 பேர் உட்காந்துருக்கான், அதில் 12 பேருக்கு காது கேட்கல. வாட் இஸ் த யூஸ்? நான் தப்பாக சொல்லலை, யதார்த்தத்தை உண்மையை பேசுவோம். நம்ம வீக்கெண்டில் ஈசிஆரில் போய் டிராயர் போட்டுன்னு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய இளைஞர்கள் சனாதானத்தை கையில் எடுத்துட்டு சமத்துவத்தை கையில் எடுத்துட்டு ஓடி ஆடி வேலை பார்க்குறாங்களே, அவங்களுடைய பாதத்தை நான் படையேடா யாகேனோ, பார்க்குவளை யாகேனோ, தொட்டுவிரல் தொட்டரலும் சுண்ணாம்பு ஆகேனோ, மிதியடியா யாகேனோ, நாற்காலி ஆகேனோ, எது வேணும் ஆகேனோ. அதானே உண்மை, அதானே சத்தியம். இங்கே எல்லாம் இங்கே ஒவ்வொருத்தரும் பெரிய என்சைக்ளோபீடியா. நான் ஒருத்தரை சொல்லி ஒருத்தரை விட்டுட்டேன்னா தப்பு. எல்லாருமே இங்கே பெரிய ஆட்கள் தான். ரொம்ப எனக்கு தரத்தோட குவாலிட்டினா இதுதான். அந்த அவர் பேசும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. டிவியில் 25 ரூபான்னு விட்டுடுறாங்கிறான். நீங்கள் நல்ல சார், நான் 13 வயசுலேருந்து பேசின்னு இருக்கேன். எனக்கு இந்த ஏவியை பார்த்தோன்னே வேறு யாரும் குரல் கொடுக்கல, ராஜவேல் சாரே அந்த குரல் கொடுத்துருக்காரு. எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் என்ன. இங்கே யாருக்கோ பாராட்டு விழான்னு ஒரு வக்கீலுக்கு பரசுராமன் சாருக்கு தானே போட்டிருந்தீங்க, பராசுரன் சார். அவர் வாழ்கிற பூமியில் நான்லாம் வாழ்கிறதே பெருசாக நினைக்கிறேன். அவர் உட்கார்ற மேடையில் நம்ம உட்கார்றதே பெருசு இல்லை. நாராயணனும் கணேச சர்மாவும் போட்ட பாதை தானே இதெல்லாம். இது மாதிரி 1000 பேர் இருக்கீங்க. ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உண்மையான சனாதனின்னா ஆடிக்காரில் போகணும்னு நினைக்காதீங்க. கடைசி வரைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போகாமல் கிருஷ்ணாராமா கோவிந்தா சொல்லணும்னு நினைங்க. ஏன்னா டாக்டர்கிட்ட போய் நோய் வந்துடுது. 3 நாளைக்கு முன்னாடி டாக்டர் வீட்டுக்கு போகிறேன், நர்ஸு உள்ளேருந்து வந்து பேசவே விடலை, தெர்மாமீட்டரை வாயில் சொருகிட்டா. சட்டையை கழட்டு அக்கல்ல வை, எக்ஸ்ரே அடி, இசிஜி அடி, ஸ்கேன் அடி, 8000 ரூபா பில்லு. உள்ளேருந்து டாக்டர் வந்து என்ன மணிக்கண்டா நமஸ்காரம்னா, எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஜனவரி 23 நூற்றாண்டு விழா பத்திரிக்கை கொடுக்க வந்தேன்னு. போச்சு சார். நம்ம சமூகம் எப்படி வாழ்ந்தோம், உலகத்திற்கே முன்னோடி இந்த சமயம். நீ பெரிய சந்தி பண்ணணும், மத்தியானம் பண்ணணும்ல இல்லை, காத்தால கை கால் கழுவினோன்னு ஒவ்வொரு இந்துவும் நம்மளுடைய பாட்டி தாத்தா MBA படிக்காதவங்க, பெரிய யூனிவர்சிட்டிக்கு போகாதவங்க விபூதியை பூச சொல்வா. மந்திரமாவது நீர், வானோர் துதிக்கப்படுவது நீர், சமயத்துள்ளது நீர். அதானே சொல்லி கொடுப்பா. சாயந்தரம் 6 மணி ஆச்சு, கொல்லைப்பக்கம் கதவை சாத்து, மகாலட்சுமி வரா, விளக்கை ஏற்று, அமங்களை சொல்லி சொல்லாத, முடியை விரித்து போட்டுக்காத. இப்போ வீட்லேயாவது 6 மணிக்கு பாருங்க, கொல்லைப்பக்கம் வாசப்பக்கம் எல்லாம் அடைச்சி ஆஃப் பண்ணி, இலக்கியாக்கு என்ன ஆகுமோ, இனியாக்கு என்ன ஆகுமோ. நீங்கள் சனாதான தர்மம்னா காப்பாற்றுறவான்னா உங்களை நமஸ்காரம் பண்ணி கேட்குறேன், அடுத்த 1 வருஷம் யார் வீட்லேயும் பிக் பாஸ் ஓடக்கூடாது. அப்படி ஓடினா நம்ம மாற்று குழந்தைகள் யாரோடையாவது ஓடி போயிடுவா. இதான் சார், இதான் உண்மை. நீங்கள் எப்போ பள்ளி தைச்சு கட்டி பிடிச்சிக்கிறான், சாப்பிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான், வேலைக்கு போக வேண்டாமா? நீங்கள் சும்மா மேடையில் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்த அரைக்க போரில் மலை வண்ணத்த அண்ணலே உன் கை வண்ணம் அங்கு கண்டேன், கால் வண்ணம் இங்கு கண்டேன், மையோ மரகதமோ வரைகடலோ, 10 தலை ராவணன், 3 கோடி வாழ்நாளும் முயன்றுடைய பெருந்தவும் எக்கோடி யாராலும் வெல்லப்படாத ஆற்றலை பெற்றவன் வாரண பொருந்த மார்பு வரையனை எடுத்த தோல் நாரத முனிவர் கற்பனை எம்பட உரைத்த நாவு தாரடி மௌழி பத்து அவன் இந்த 2 பிறவைக்கு 2 மாதரை சிந்தையாலும் தொடே எல்லாம் சொன்ன ராமனை பார்த்தீங்களா, ராவணனை பார்த்தீங்களா. வாட் இஸ் த யூஸ்? சும்மா எனக்கு தெரிஞ்சதை பேசுறதுக்கு வேண்டாம் மேடை. 4 நல்ல விஷயம். உண்மையான சனாதனினா பெத்த தாய் தகப்பன்னு நல்லா வச்சுக்கோ.
நீ இல்லை காசியில் போய் கோதானம் பண்ணி கும்பாபிஷேகத்துக்கு பணம் கொடுக்கறத விட பெத்த தாயை சாகிற வரைக்கும் கண்ணீர் கலங்காமல் வச்சான்னா அவன் தான் உண்மையான மரபுப்படி தர்மம் படி வாழ்கிறவன். நீங்கள் இறந்ததுக்கப்புறம் தவசம் பண்ணுறது எவ்வளவு முக்கியமோ இருக்கும்போது ஹார்லிக்ஸ் கொடுக்கறது அதை விட முக்கியம். ஏன்னா எங்களுக்கு சொல்லி கொடுத்ததே மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, குரு தேவோ பவ. மாதா பிதா குரு தெய்வம். இதை சொன்னால் உடனே மணிகண்ட கொஞ்சம் பிபி பேஷண்ட் தெரியுமோ, படபடன்னு பேசுவான். வேண்டாம் கூப்பிடாத, என்னையை கூப்பிட்றதுக்கு கடவுள் இருக்கான், என்னையை பார்த்துக்கிறதுக்கு மக்கள் இருக்கான். நான் வந்தால் யதார்த்தத்தை தான் பேசுவேன், உண்மையே பேசுவேன். நீங்கள் கோவிலுக்குள்ளே செருப்பை பையில் போட்டு கையில் எடுத்துன்னு போகிறவால எனக்கு தெரியும். பாதிக்கப்பட்ட 3 பேர் கை தட்டுறா. வாட் இஸ் த யூஸ்? நம்ம யதார்த்தத்தை பேசுவோம். எல்லாரும் வந்தோன்னே என்னடா கருப்பு சட்டைன்னு பார்த்தா, பல கருப்பை இந்த நாட்டிலேருந்து அப்புறப்படுத்துவதற்கு புறப்பட்டந்தவன் தான் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நாங்கள் செய்த சகல குற்றங்களையும் பொறுத்து காத்து ரட்சித்து அருள் புரிய வேண்டும். சத்தியமாடி பொண்ணு 18ஆம் படி மேல் வாழும் ஹரிகர சுதன் ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பன்னு. அவர் ரிக்ஷா வண்டி ஓட்டுறவனாக இருக்கலாம், ஆட்டோவாக இருக்கலாம், படுத்து தூங்குற பண்பாளராக இருக்கலாம். எல்லாரும் பெரியவா சொல்லுவா, இடைக்கால சன்னியாசிகளே வருக. இடைக்கால ஒரு மண்டலம் விரதம் இருந்து காமத்தையும் கோபத்தையும், ஏன்னா உலகத்திலே ரெண்டையும் துறக்கிறது கஷ்டம். தவம் செய்பவன் தவத்தை காமமும் கோபமும் தடுப்பது போல சுபாகுமாரீசன் இடைஞ்சல் பண்றான்னு ராமாயணத்தில் எழுதுறான். நான் சொல்றது கரெக்டு தானே? ராமாயணத்தை எழுதியது கம்பர். எல்லாம் இப்ப சொல்ல வேண்டியிருக்கு. புரிஞ்சு தகையை தட்டின 9 பேர். ஒவ்வொரு ஐயப்ப பக்தர்களையும் அவ கேட்குறா, அது எப்படி ஜோதி வரும்? ஏண்டா பைத்தியக்காரா, ஜோதி ஏத்துறதாவே வச்சுப்போம். 9 தடவை பொன்னாபரண பெட்டிகை பந்தல மகாராஜா அவருடைய பரம்பரையில் வந்தவர் தலையில் எடுத்து வச்சோன்னு 8 முறை சுற்றி 9வது முறை அந்த பொன்னாபரண பெட்டியை தொட்டி தென்றலும் தேனும் சுவைமிகு களிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரமும் சந்தன தருவும் கடல் முத்தும் கட்டி தங்கமும் வீட்டிற்கு ஆவணங்களும் இருக்கக்கூடிய கேரளாவினுடைய பசுமையான வனத்திலே கருடன் சுற்றி சுற்றி வருகின்றானே, அது ஒன்று போதாது. பைத்தியக்காரனா இருக்கான். முதல்ல நான் சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. யார் பெரியவர் சொல்லுவார், ஒழுகிற வீட்டில் வாழு, அழுகிற வீட்டில் வாழாதேம்பார். எப்போ பாரு அது இல்லை இது இல்லை இது இல்லை. இப்போ எனக்கு கூட தான் பேசினா 2 லட்சம் நாகராஜ் சொல்லியிருந்தார். இப்போ காஃபியே லேட்டாக வருது அப்படின்னா செக் இல்லைன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், அத்தனை பேருக்கு சந்தோஷம். அதான் சனாதன தர்மம். ஒருத்தனுக்கு இல்லைன்னா 50 பேர் கைத்தட்டி மகிழ்ச்சி ஆகிடுவான். அவர் சொல்கிறார், நான் மொத்த பட்ஜெட்டே அவ்வளோதாண்டா வச்சுருந்தேன் அப்படிங்கிறேன். போங்க சார், வாழ்க்கையில் ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. கொரோனா பார்த்தோம்ல, அருணா கயிறை அத்துட்டு விட்டுட்டான். யாருக்கு யார் 16 பண்ணான்னே தெரியாது. இருக்கிற வரைக்கும் மனித நேயத்தோடையும் ஒழுக்கத்தோடையும் தர்மத்தோடையும், சார் இந்த மாதிரி நல்லதுக்கு இருக்கிறானா, முடிஞ்சவன் அள்ளி கொடு, முடியாதவன் கிள்ளி கொடு, அதுவும் முடியலையா உடல் உழைப்பு கொடு, அதுவும் முடியலையா நல்லது செய்கிறவங்கள தப்பு பேசாமல் போ. என்ன நாகராஜ், நீங்கள் சொன்னதெல்லாம் சொல்லிட்டேனா? அவர் பார்க்குறாரு, நான் சொந்த செலவுலேயே சூன்யம் வச்சுட்டேட்டா. இந்த பாருங்கள், அந்த முதல் வரிசையில் ஐயா உங்கள் வீட்லேயே அவங்க உங்கள் ஸ்டூடெண்ட்டு பாருங்கள் எவ்வளவு சந்தோஷமாக ஐயா வந்து விபூதி இட்டுக்கிட்டு, அந்த அம்மா அப்படியே ஒரு சினிமா நடிகரை பார்க்குற மாதிரியே என்னை பார்க்குறாங்க. என்னையா நீங்கள் எந்திரிச்சு ஆதரவு தருவீங்களா? ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ யார் யாரோட சேருவா, யார் யாருக்கு ஆதரவு, எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் ஒன்று சொல்கிறேன், ஒரு 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 வேலை நாள், இது வார நாள், இடையில பட்ட நேரம், இந்த லீவில் அதுவும் எனக்கு தெரிஞ்சு 12:30 மணிக்கு இந்த நுங்கம்பாக்கம் இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கே 3 மணி நேரம் வேணும். அப்புறம் இங்கே யூடர்ன் போகிறதுக்கு 2 மணி நேரம் வேணும். இந்த டிராஃபிக்கில் இத்தனை பேர் வந்திருக்கதே இந்த மாநாட்டுக்கு கிடைச்ச பெரிய வெற்றி. நூறு வருஷத்துக்கு முன்னாடி கல்கத்தாவில் ஒருத்தர் இப்படி தான் கண்மூடி பேசின்னு இருந்தார். ஒரு 350 பேர் முன்னாடி உட்காந்துருந்தாங்க. அப்போ ஒருத்தர் வேகமாக போனார். என்ன பண்ணுற அப்படின்னார். அவர் கண்ணை திறந்தார். காளியோடு பேசின்னு இருக்கேன்னார். டக்குன்னு அந்த கேட்டவர் அபவுட்டோன் ஆகி ஆடியன்ஸை பார்த்து சொன்னார், மகாஜனங்களே, இவர் எவ்வளோ நம்மளை முட்டாளாக்குறார் பாருங்க, காளியோடு பேசுகிறேங்கிறார். எங்கே அந்த காளியை 2 நிமிஷம் என்னோட பேச சொல்லுங்கன்னார். நம்மளாக இருந்தால் டென்ஷன் ஆகியிருப்போம்.
ஒரு 300 பேர் கல்கத்தாவில் உட்காந்துருந்தாங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் ஓடி வந்தார். கண்ணை மூடின்னு உட்காந்து மக்களை பார்த்து பேசியிருந்தார். கைத்தட்டி என்ன பண்ணுறேன்னார். காளியோடு பேசின்னு இருக்கேன்னார். எங்கே அந்த காளியை என்னோட பேச சொல்லுங்க 2 நிமிஷம்னார். அதுக்கு கண் திறந்தவர் கேட்டார், நீங்கள் என்னன்னார். ஐம் ஏ டாக்டர்னார். எங்கே உங்கள் கையை என் தலைமையில் வச்சு 2 நிமிஷம் என்னை டாக்டர் ஆக்குங்களேன். உங்கள் கையை என் மேலே வச்சு என்னை 2 நிமிஷம் டாக்டர் ஆக்குங்களேன்னார். அந்த டாக்டர் பதறி சொன்னார், இம்பாசிபிள் அப்படின்னாரு. ஏன்னார், அதுக்குன்னு சில படிப்பு படிக்கணும்னார். இப்போ அந்த வெள்ளை வேட்டியோடு உட்காந்துருந்த அந்த மனுஷன் சொன்னால், 2 நிமிஷம் டாக்டர் ஆக்கிறதுக்கே படிக்கணும்னா, கண்ணுக்கு தெரியாத காளியோடு பேசணும்னா அதுக்குன்னு சில படிப்பு இருக்குது. அதை படித்தா அந்த காளியே உங்களோட பேசுவார்னு சொல்லி இந்த நாட்டில் நம்மளுடைய தர்மத்தை நிலைநிறுத்தியவர் பேர் தான் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். நீங்கள் கை தட்டுறதா இருந்தால் அவருக்கு தட்டுங்க. இதுதான் முதல் செய்தி. இந்த 2வது உட்காந்துருக்கார் பாருங்கள். நான் பகத்சிங்கை படிச்சிருக்கேன், வாஞ்சிநாதனை படிச்சிருக்கேன், பார்த்ததில்லை. மீரை பார்க்கும்போதெல்லாம் டிவியில் தான் நினச்சிப்பேன். சுவாமி ஒரு நிமிஷம் எந்திரிச்சு நெல்லுங்க, தப்பே கிடையாது. வீர சிவாஜி இப்படி தான் இருந்திருப்பார். இந்த தாம்பராஜ் நாராயணன் உட்காந்துருக்கார் ஓரமாக. அவர் பேரை சொல்கிறதுக்கு மன்னிக்கணும், ஏன்னா நல்லா அபிவாதையை சொல்கிறது. ஏன் சொல்கிறேன்னா மக்களுக்கு தெரியணும்னு. இப்போ இல்லை, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு துன்பம்னா தனியாக போய் நிற்பான் மனுஷன். அதுதானே நீங்கள் இப்போ எல்லாரும் கொண்டாடுறீங்களே, நல்ல வேலை. நம்மளை தமிழ்நாடு கைவிட்டாலும் அமெரிக்காக்காரன் விட மாட்டேங்கிறான். ஒவ்வொரு வருஷமும் பொங்கல்லேருந்து கூப்பிட்டு பிப்ரவரி வரைக்கும் 1 மாதம் தங்க வச்சு ஆடிட்டோரியத்தை ஃபுல் பண்ணி தரையில் உட்காந்து தமிழ் கேட்குறான். ஏன்னா இல்லாத போது தான் அருமை புரியறது, இருக்கும்போது தெரியல. கடைசி வரைக்கும் பாரதியை நம்ம சோத்துக்கு குஞ்சு வருத்தி எடுக்க வந்தோம். எப்படி தேசம் உயர வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழங்க வேண்டும், சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லு, அதை தொழுது படித்திரடி பாப்பா. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணோம், யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனமே கண்டதில்லை. உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை, கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் ஆண்மை இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனை ஒரு சொல் கேளீர். வீட்டு பாஷைகளை கற்கிலாய் வேறு வேறு பாஷைகளை கற்பாய். அவன் பாடாத விஷயம் இருக்கா? காசியில் புலவர் பேசும் முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கு ஒரு கருவி செய்வோம். சிந்து நதியின் மிசை நிலவின் நிலை சேரண நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தென்னிங்கிலில் பாட்டி செய்து தோழிகள் ஓட்டி விளையாடுவோம். கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம். சிங்க மராட்டியர் தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். பாதகம் செய்வோரை கண்டால் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவருடைய முகத்தில் காரி உமிழ்ந்து விடு பாப்பா. உச்சி மீது வாடி நின்று வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே. இரும்பை காட்சி உருக்கிடுவீரே, ஏற்ற தொழில்கள் செய்திடுவீரே. ஆயுதம் செய்வோம், நல்ல காகிதம் செய்வோம், ஆலைகள் வைப்போம், கல்வி சாலைகள் வைப்போம். அன்ன சத்திரம் 1000 வேண்டாம், ஆலயம் 16,000 வேண்டாம், அங்கொரு ஏழை சிறுவனுக்கு எழுத்தறிவித்தல் புண்ணியம்னு சொன்ன பாரதிய காக்க தவறிட்டோமே. மக்களுடன் மனதின் குரல். நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. எப்பேற்பட்ட கவிஞனவன். அது இன்னைக்கு என்னமோ வருது, அது அப்படி நானும் பார்த்துட்டேன். கோடி ரூபா கொடுக்குற இடத்துல வரமாட்டேங்கிறது, 2 லட்சத்துக்கு தான் வருது. நாகராஜ் பதறாப்புல வாங்காமல் விடமாட்டான். இந்த மேடையில் கோடியை கொடுத்துட்டு பேசலாம். நீங்கள் அடுத்தெல்லாம் கொண்டாடுறீங்களே. ஒருத்தர் அமெரிக்காவுக்கு போய் பல ஆண்டுகளுக்கு முன்பு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு பேசினார். சிக்காகோவில் 21 ஜனவரி சிக்காகோவில் தான் பேசுகிறேன். பேசிட்டு வந்தோன்னே எல்லாரும் அவர் என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பொண்ணை பார்த்தார், ஐ லவ் யூன்னா. ஏமான்னு கேட்டார். நீ அறிவோடு பேசினேன், நான் அழகோடு இருக்கேன். உடனே அவர் சொன்னார், நான் உன்னைய திருமணம் செய்துட்டு பிள்ளை பேருக்காக 10 மாதம் காத்திருப்பதை விட நீ தயார்னா நான் இப்போயே உனக்கு பிள்ளையா வருகிறேன், அம்மா என்னை ஏற்றுப்பியான்னு கேட்டார். எல்லாரும் கைத்தட்டினாங்க. ஆனால் அந்த விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சி வச்சதே நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ராமநாதபுரம் மண்ணை சேர்ந்த சேதுபதி மகாராஜான்னு பல பேருக்கு தெரியாது. சரி, அதையும் விடுங்க. இந்த உட்காந்துருக்கார் பெரிய கடல், பெரியவராகவே ட்ராமாலெல்லாம் வாழ்ந்தார். கல்பாத்திக்கு ஒரு இடத்துல பேச போயிருக்கேன், ஒரு வீட்டில் சாப்பிட போயிட்டு இருந்தேன். கணேச சர்மாவை தெரியுங்கிறதுக்கு என் காலில் விழுந்துட்டாங்க.
இப்போ அவரை பாராட்டி எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல. எப்படிப்பட்ட இந்த 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 மேடையினுடைய கணம் தெரியணுங்கிறதுக்கு சொல்கிறேன். அதனால் இந்த நாற்காலி ஃபுல்லாகலை. அது இங்கே வந்திருக்க கோடி இந்த யான ராஜேந்திர பேசினாரே, அவர் அதில் ஏதாவது அவருடைய தேவைகள் இருந்ததா? முழுக்க முழுக்க தேசம் சார்ந்து ஒரு மனுஷன் வாழ்கிறார். இன்னும் 28 நிமிஷம் இருக்குது. ஏன்னா அவர் வந்தோடனே கேட்டேன், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, 1 மணிக்கு லஞ்ச் பிரேக்குன்ட்டார். ஏற்கனவே என்னை ஊரே லூசுன்னு தான் சொல்லின்னு இருக்கு. நான் டிவி ரேடியோவில் பேசுகிறவன், கூட்டத்தை பற்றி கவலைப்பட மாட்டேன், ஆளே இருக்க மாட்டான், 6 மணி நேரம் பேசுவேன். ப்ரொடியூசர் ஆக்ஷன் மட்டும் சொல்லணும். உடனே ஒரு மாமி நெஞ்சை பிடிச்சிக்கிறா, உட்காந்துக்கோங்க சும்மா தான். சுவாமி விவேகானந்தர் பேசிட்டு வந்தார். தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க அவரை கொண்டாடினாங்க. அப்போ ஜெய்ப்பூருக்கு பக்கத்தில் ஒரு சமஸ்தானம், ஒரு ராஜா அவரை சாப்பாடு போட்டார். உண்மையாகவே சனாதனத்தை நீங்கள் யாராவது பரப்புறவங்களாக இருந்தால், உங்கள் வீட்டுக்கு யாராவது வந்தால் நீங்கள் பெரிய சாப்பாடு இல்லாட்டி பரவாயில்ல, வலது கையில் தண்ணி கொடுங்க, இல்லை காஃபி கொடுங்க, இல்லை ஒரு மோராவது கொடுங்க. வர்றவனுக்கு சோறு கொடுக்கறது தான் நம்மளுடைய தர்மம். நம்ம இப்போ காக்காக்கே சோறு வைக்க மாட்டேங்கிறோம். 3 நாளைக்கு முன்னாடி மாயவரத்தில் 1.25 மணி நேரம் பேசிட்டு ஒரு மாமி கூப்பிட்றான், எங்காத்துக்கு தான் வரணுன்னு. அனுமன் ஜெயந்தி அப்படி பேசினேன்னு. எனக்கு பேசணுன்னு பசிக்கும், வயிற்றை பார்த்தாலே தெரியும் நான் ரொம்ப டயட்டில் இருக்கேன்னு. 2 இட்லி, 1 தோசை, ஒரே ஒரு பூரி, ஒரு புட்டு, 1/2 டம்ளர் பால், 2 பழத்துக்கு அப்புறம் கார்த்தால சாப்பிட மாட்டேன். உடனே அந்த மாமி பார்க்குறா, வயிறா வண்ணாஞ்சாவடியான்னு. என்ன பண்ணுறது? இங்கேருந்து ட்ராவல் பண்ணி போகிறேன். அந்த மாமி காளியாக்குடியில் சாப்பிட்டு போயிருக்கணும். என் நேரம் சரியில்லை. மாமி கூப்பிட்றா, உங்கள் உபன்யாசம் அப்படி கேட்டேன், டிவிலெலாம் பேசுவேல், கண்ணில் ஜலம் வரும், சங்கரால மகாபெரிவை பேசுவேல், காத்தால ஜெயால அருளூரை பேசுவேல், இவ்வளோ பெரிவா நம்ம மாத்துக்கு வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம், ஆனால் கை நினைக்க மாட்டேன். நான் சொன்னேன், வேண்டான்னு சொன்னால் நீங்கள் விட்டுற மாட்டேன். அப்படி மாமி ஏறி பாடுறா, அப்படியே நினச்சாலும் சும்மா போக மாட்டேன். என் குழந்தைகள் கையில் 1000மோ 2000மோ கொடுக்க மாட்டேன் அப்படின்னா. மாமிக்கு எத்தனை குழந்தை? என்ன பொண்ணுல 2, பிள்ளையில் 1, அக்கா பசங்க 2, அண்ணாக்கு 1, தம்பிக்கு 3, எல்லாம் ஜாயின்ட் ஃபேமிலின்னா. அதுக்கு எங்கள் ஊர்லேயே சாப்பிட்டு பார்சல் வாங்கிட்டு போயிருக்கலாம் நம்ம. சும்மா தர்மத்தை பற்றி மேடையில் இளையான்குடி மாரநாயனார்னு ஒருத்தர் இருந்தார். சார் ராத்திரி வரேன் சார், வறுமை அடுத்த வேளை சோத்துக்கு வழி இல்லை, கொல்லப்பக்கம் இருக்கக்கூடிய விதை நெல்லை எடுத்து வறுத்தாக்கி கீரையை அடிசிலாக்கி திரு அமுது படைச்சான்னு நம்ம பார்க்குறோம். ஒரு குடிக்கு ஒரு மகனா உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்வழி வேணிகன் அழகில் சோதிகன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்கோன்னு 12ஆம் திருமுறையில் 63 நாயன்மார்களை பற்றி எழுதிய சைவத்தினுடைய பெருங்களஞ்சியம்னு சொல்லக்கூடிய இந்த பெரிய புராணத்தை படித்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒரு பிள்ளையா பெற்றிருப்பா சிறுத்தொண்ட நாயனார். சீராளனை அப்படி கறி அமைக்கிறதுக்கு தாய் ஒத்துண்டா, திருவெண்காட்டு நங்கைன்னு பேர். அதை விட அந்த ஆற்றுல வேலை பார்த்த பத்தினி தெய்வம் சந்தன நங்கையும் அதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் பெரிய கதை. ஆனால் இன்றைக்கி தர்மம் பேசுகிறோம், காக்காய்க்கு சாதம் வைக்கிறது இல்லை. உங்களுக்கு சொல்கிறேன், இந்த 25 ரூபா கொடுக்கல, 50 ரூபா கொடுக்கல, அவன் இவன்லாம் சொல்லாதீங்க. தமிழ்நாட்டில் தர்மம் படி வாழ்கிற எல்லாரும் உங்கள் பின்னாடி நிற்கிறான். இதெல்லாம் தெரிஞ்சு தான் நான் என் சொந்த செலவில் தான் இன்னோவா வச்சுட்டுருக்கேன். ஏன்னா கொடுத்துருவான், அப்புறம் வாங்கிடுவான். இல்லை, நான் பொதுவாக சொல்கிறேன். நீங்கள் எல்லாரையும் பார்த்தாச்சு, ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே உங்களை ஒருத்தர் காப்பாற்றணுன்னா கடவுள் தான். யார் நம்மளை கைவிட்டாலும் கடவுள் நம்மளை கைவிட மாட்டான். உங்களுக்கெல்லாம் எப்படியோ தெரியாது. எனக்கு சிஎம் சாருடைய ஒய்ஃபை டெய்லி நமஸ்காரம் பண்ணுறேன் மனசால். ஏன்னா கோயிலாக போகிறாளே, ஏன் நான் அந்த நடக்கணும்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியறது எல்லாருக்கும், நமக்கு மேலே ஒருவனடா அவன் நாளும் தெரிந்த தலைவனடா, சாமியை பிடிச்சாதான் நல்லது நடக்கும்னு எல்லாருக்குமே தெரியறது. சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். உடனே சார் பார்க்குறார், நீ வாடா, நாங்கள் எதுக்கு வரணும்? என்ன கிளாஸ் ஆடியன்ஸு சார். விவேகானந்தர்கிட்ட என்ன கேட்டாங்க? உங்கள் மக்கள் கல்லை மண்ணை மரத்தை கடவுளுங்கிறாங்களே, அதில் எனக்கு உடன்பாடு இல்லையே. உடனே சுவாமி சொன்னார், இவ்வளோதானா விஷயம்? இந்த உங்கள் ராஜா அரண்மனையில் படைத்தலைவரை கூப்பிடுங்கன்னார். இந்த ஃபோட்டோவை கலட்டி மிதிப்பான்னார். ஐயோன்னு ஓடிட்டான் அவன். இந்த பக்கம் கூப்பிட்டார் ஒரு சேவகனை, இங்கே வாப்பா,
அந்த ஃபோட்டோவில் உன் எச்சத்துப்புப்பான்னார். ஐயோ வெட்ட போகிறான்னு ஓடிட்டான். இன்னொருத்தனை மந்திரியை கூப்பிட்டார், இங்கே வாப்பா அந்த ஃபோட்டோவை மிதினார். ஏ லூசு நீ பைத்தியமா, பெரிய முற்றுந்துணர்ந்த முனிவர் காவி கட்டின்ட்டு உலகமெல்லாம் போய் பேசுகிறேங்கிறான், ராஜாவுடைய தாத்தா ஃபோட்டோவை மிதிங்கிற, அதில் எச்சத்துப்புங்கிற, தூக்கி போட்டு உடைங்கிற, ஐயோ ஐயோ அப்படின்னா. அந்த ராஜாட்ட சொன்னார், என்னப்பா உங்கள் தாத்தா ஃபோட்டோவை உடைக்க சொன்னால் எப்படி சொல்கிறான்? ஏ பைத்தியம், அதுக்குள்ளே என் தாத்தா இருக்கார், இதுக்குள்ளே என் அப்பா இருக்கார், இதுக்குள்ளே என் தாத்தா இருக்கார், இதுக்குள்ளே அப்பா இருக்கார். இப்போ சுவாமி விவேகானந்தர் சொன்னார், இந்த உலகத்தில் எவனோ வரைந்த ஓவியத்துக்குள்ளே உன் தாத்தாவும் உன் அப்பாவும் இருக்கிறதா நீ நம்புகிற? உன் அரண்மனை நம்புறதுன்னா கல்லுக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் மரத்துக்குள்ளேயும் கடவுள் இருக்கிறதா ஏண்டா இந்து நம்பக்கூடாது? அதுதான்டா இந்து தர்மம்னார். அதான் சுவாமி விவேகானந்தர். அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னத்தை புரிய வைக்கிறது? இவ்வளவுதான். அதனால்தான் ராமகிருஷ்ணர் வழி அவர் வந்தார். சார் இந்த ஒரு உட்காந்துருக்காரு கணேஷ் சர்மா, நமக்கு சதாபிஷேகம், பீமரத சாந்தி அதெல்லாம் நடக்கும், கனகாபிஷேகம் எல்லாம் பண்ணுவா. மகா பெரியவருக்கு முதல்ல மகா பெரியவர் எப்பேற்பட்டவர்னு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. எல்லாம் பேசுவாங்க. சைவம் வைணவனை ஏற்றுக்க மாட்டான், வைணவன் சைவத்தை ஏற்றுக்க மாட்டான், இவன் பிரயோஜனம்பான், அவன் வடமாம்பான், இவன் அஷ்டசாஸ்திரம்பான். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ராப்பத்து பகல் பத்து பார்த்து பூலோக வைகுந்தம்னு கொண்டாடக்கூடிய, நான் நெஞ்சில் வைத்து வணங்கக்கூடிய ரங்கனினுடைய ஆச்சாரத்தை பின்பற்றக்கூடிய ஜீயர் சுவாமிகள் எழுதுகிறாரு, பொதுவாக மடாதிபதிகளுக்கு நமஸ்காரம் பண்ணால் குலம் என்ன கோத்திரம் என்ன தாத்தா பேர் அப்பா பேர் கேட்பா. ஒரு மடத்துக்குள்ளே போனால் சாப்பிட்டாச்சான்னு மனிதர்களுடைய வயிற்றை பார்த்த ஒரு மடம் காஞ்சி மடம். அதை நிர்வகித்தவர் ஆதிசங்கரர் மரபிலே வந்த பெரியவர்னு எழுதியது ஜீயர். அந்த மகா பெரியவர்கிட்ட 3 பத்திரிகைக்காரங்க கேட்டாங்க, 70 வயசில் 13 வயசில் பீடத்துக்கு வந்தீங்க, 13 வயசில் பீடத்துக்கு வந்தீங்க, இப்போ 70 வயசாச்சு, உங்களை பற்றி கிசுவே வரலையே, உங்களை பற்றி கிசுவே வரலையேன்னு. நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? பெரியவா ஒன்றே ஒரு வார்த்தை சொன்னான், அதுக்கு சந்தர்ப்பம் தராதபடி காமாட்சி என்னை பார்த்துக்கிறான். அதுக்கு சந்தர்ப்பம் தராதபடி காமாட்சி என்னை என்ன இப்படியெல்லாம் ஒரு மகான் வாழ முடியுமா? இந்த சார் சொல்லி கேட்கணும். பிக்ஷையில் உட்காந்துருக்கார், சாப்பிட்டோன்னே கீரை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார், கீரை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார். மறுநாள் மூட்டை கீரை. 3ஆவது நாள் அந்த சமைச்சு போட்டவங்க சொல்லிட்டாங்க, இன்றைக்கி பெரியவாளுக்கு பிடிச்ச கீரைன்னார். அப்படியே கையை கழுவி கொல்லை பக்கம் போய் மாட்டு சாணத்தை நெல்லிக்காய் அளவு உருண்டுட்டு 12 நாள் சாப்பிடல. எல்லாரும் பதறி போயிட்டான். ஒரு வார்த்தை சொன்னார், எல்லாரும் என்னை ஜெகத்குரு ஜெகத்குருன்னு சொல்கிறா, இந்த குரு கீரை மேலே உள்ள பற்றை திறக்க முடியலன்னா அப்புறம் என்ன, இன்னமே கீரையே வேண்டாம்னார். ராணி சுவாமி உண்மை ஏண்டா. இந்த நாட்டில் ராமகிருஷ்ணரும் ரமணரும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின எங்கள் வள்ளல் பெருமானும் யோகி ராம் சரத்குமாரும் ரமண மகரிஷியும் 6666 பாடலை சந்த சண்முக கவசத்தையும் குமாரத்தவத்தையும் தந்த பாம்பன் சுவாமிகளையும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இருக்கிற வரைக்கும் இன்னும் 1000 வருஷம் ஆனாலும் எந்த கொம்பனாலையும் இந்து மதத்தை அசைச்சு பார்த்துக்க முடியாது, தொட்டு பார்த்துக்க முடியாது. என்ன விளையாட்டா இது? சொத்தை விற்று சுதேசிய கப்பல் நடத்தியவன் வாவு சிதம்பரம் பிள்ளை பிறந்தா. காளையார் கோவில் கதை தெரியாது பல பேருக்கு. தஞ்சை பெரிய கோவில் கோபுரமும் ராஜராஜ சோழனும் தெரிஞ்ச பல பேருக்கு. தன்னுடைய சீம்பாலை கொடுத்து விளக்கேற்றின வரகுணாலை பற்றி தெரியாது நிறையா பேருக்கு. இன்னும் 1000 வருஷம் இல்லை, எந்த வருஷத்துலேயும் எவனாலையும் இந்து மதத்தை தொட்டு பார்க்க முடியாது. இந்த மண்ணில் அப்படி வேரோண்டி புறையோண்டி இருக்குது. ஒன்றும் கோவிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அன்னதானம் பண்ணி அங்கப்பிரவேசனம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருந்தபடியே ஓம் நமோ நாராயணா சொன்னால் போகிறோம். கடவுள் கண்ணுக்கு முன்னாடி வரக்கூடிய மதம் இந்த மதம். திருக்கோஷ்டியூர் நம்பிக்கிடத்தில் படிக்கிறதுக்கு எத்தனை தடவை அந்த மந்திரத்தை கேட்கறதுக்கு ஸ்ரீரங்கத்திலேருந்து நடந்து தேய்ந்திருப்பார் ராமானுஜர். நாராயணா மந்திரத்தினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? இன்னும் ஒரு 10 நிமிஷம் பேசலாம். அவர் சொல்கிறார், நீ பேசு டைரக்டா. என்ன சார், கோடி ரூபா கொடுத்து மேடையில் நிகழ்ச்சி நடத்துகிறான், 3 பேர் இருக்க மாட்டேங்கிறான்.
ஒரு வார விடுமுறை நாளில் அங்கங்கே மக்கள் இதுக்கு மேலே வெற்றியெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியாது. பெரிய வெற்றி, இது பெரிய வெற்றி. நல்ல ஒரு கைத்தட்டு அந்த பிள்ளைங்களுக்கு பிரமாதமாக கொடுங்க சார், நல்லா இருக்கட்டும். பத்தவே பத்தாது, சூப்பர். ஃபேஷன் ஷோக்கு தான் 8 கேமரா வச்சு பார்த்துருக்கேன். முதல்ல ஒரு பேச்சாளருக்கு 8 கேமரா வச்சு பேசு தமிழா பேசுதான் பெரிய. அங்கே பாருங்கள், ஒரு மாமி குப்புறப்படுத்தி சிரிக்கிறா. ஏன்னா நம்ம சிரிக்கிறதில்ல, பேசுகிறதில்ல, யாரோடையும் ஒன்றும் சனாதன தர்மம்லாம் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு, அது ஒன்று சாதாரண விஷயம். பழனியில் இருக்க பஞ்சாமிர்த கடைக்காரன் எனக்கு சொல்லி கொடுத்துட்டான். பழனியாக இருக்கும்போது நான் போயிருக்கேன். அது புரிஞ்சுக்கோங்க, நான் ஒன்றும் சொல்ல முடியாது. நான் கிரண் மாதிரிலாம் தைரியமாக பேசுகிறதில்ல. இப்போ வாரியார் சாமியை விடவா முருகனை கொண்டு போய் வளர்க்க முடியும்? ராத்திரி 11 மணிக்கு ட்ரெயினில் உட்காந்தா கூட சுருக்கு பையிலேருந்து சஷ்டி கவசத்தையும் சண்முக கவசத்தையும், சண்முக பதிகை நமோ நமக, சஷ்டகிரி பதிகை நமோ நமக, நடச்சிவ பதிகை நமோ நமக, குஞ்சுர பதிகை நமோ நமகன்னு குமாரத்தவத்தையும் பாம்பன் சுவாமிகளை நினச்சி சொல்லிட்டு நெத்தியில் விபூதி வேலுண்டு வினையில்லை மகிழுண்டு பயமில்லை கந்தா கடம்பா கதிர்வதி வேளா முருகா சரணம்னு பூசிப்பார். எப்போ? ராத்திரி 11 மணிக்கு. கூப்பையில் 2 பையன் கேட்டிருக்கான், விடலை பையன், என்ன சாமி நெத்திக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்களேன்ட்டான். ஒன்றுமே பதஷ்டப்படல. அவர் ராமகிருஷ்ணரை படித்தவரில் ஒரே வார்த்தை சொன்னார், மனுஷன் குடியிருக்கிற வீடு, இறைவன் குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பாப்பா, குட்டிச்சவர்களுக்கு அடிக்க மாட்டாப்பான்ட்டார். இதுக்கு மேலே ஒரு கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் வேணுமா? சும்மா அந்த திருமண்ணை இட முடியாது. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திரிவிக்ரமா வாமனா சீதரா இசிகேஷா பத்மநாபா தாமோதரா சொல்லி தான் இட்டுக்கணும். வாலிகிட்ட கேட்டேன், ஏன் சார் திருமண் இட்டுக்கிறான்னு. ஒன்றும் இல்லை, அவன் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும் மண்டகணம் கூடாதுன்னு தான் திருமண் இட்டுக்கணுங்கிறார். என்ன வார்த்தை சார்! நான் பழனிக்கு போயிருந்தேன், கும்பாபிஷேகத்துக்கு கமெண்ட்ரி. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கும்பாபிஷேகம் நடங்கும், வானத்தில் கருடன் வட்டமிடுறார், குறிஞ்சி மலர் பூக்கிற மாதிரி கோவிலில் பூஜை செஞ்சால் நிச்சய பூஜை, அதில் குறை இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவை பிரம்மோற்சவம், பிரம்மோற்சவத்துக்கு குறைய செய்கிறது, பெருஞ்சாந்தி பெருவிழான்னு கமெண்ட்ரிலாம் சுற்றிகிட்டே இருந்தேன். ஜர்றனு கீழே விழுந்துட்டேன் மயங்கி. வெயில் தாங்கலை. சனாதனத்துக்கு தண்ணியே இல்லை. ஆமாம், அதுக்கு மேலே நம்ம ஆள் எங்கள் ஆள் செய்கிற மாதிரியே ஓடிகிட்டே இருப்பார். சும்மா பரவாயில்லம்மா, கர்நாடகக்காரனோட கூட நீ நன்னா இருக்கம்மா, கொடுத்துட்ட. நான் எனக்கு தண்ணி வேணுமேங்கிறதுக்காக இல்லை, எப்படி அங்கே நடந்ததுன்னு சொல்லி காட்டுறேன். என்ன சுவாமி, நீ மீர் இருக்கிற வரைக்கும், என் உயிர் போகிற வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் சாமி, கவலையே படாது. ஆனால் ஒன்றே ஒன்று உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் யாரை ஆதரிக்கணும், யாரோட வழி நடக்கணுங்கிறத கொஞ்சம் சிந்திங்க. எங்களுக்கும் குடும்பம் இருக்குது, குட்டி இருக்குது. 2 மணிக்கு ஃபோனில் கெட்ட வார்த்தை பேசுகிறான். திண்டிவனம் பக்கமாக தானே நீ போவேன்பா. இல்லைப்பா, நான் இன்றைக்கி வேலூர் பக்கம் போகிறேன், நீ ஏதாவது பண்ணுறதா இருந்தால் ரூட்டு சொல்கிறேன்பேன். போடாடே, நாங்கள்லாம் வாஞ்சிநாதனையும் பகத்சிங்கையும் பார்த்துட்டு தாண்டா இங்கே வந்துருக்கோம். நான் யாருக்கும் எதிர்ப்பானவன் இல்லை, எல்லாரையும் கொண்டாடுறேன், எல்லார் வீட்டுக்கு போகிறேன், எல்லார் வீட்லேயும் சாப்பிட்றேன். உண்மையான சும்மா மனிதர்களில் பேதம் நாங்கள் யார் பார்த்தோம்? எனக்கு எல்லாரும் ஒருவன் தான். ஆனால் நீங்கள் மக்கள் கொஞ்சம் விழிப்போடு இருங்க, நல்லது செய்கிறவங்கள ஆராதனை பண்ணுங்க, கொண்டாடுங்க. ஒன்றும் இல்லாட்டி வாழுங்காலத்தில் அங்கீகரிங்க. எல்லாருக்கும் அவனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை விட்டுட்டு தான். இன்றைக்கி உண்மையிலுமே யானை ராஜேந்திரன் நீங்கள் பேசினா என்னை எப்படி பிபி ஏற்றிட்டீங்க. பக்கம் பக்கமாக எடுத்து காட்டுறார் சார். அவர் வயசு என்ன? என் தெருவில் ஒருத்தன் 22 வயசு பையன் ஞாபக சக்திக்கு மாத்திரை சாப்பிட்டு டப்பா எங்கே வச்சோன்னு தேடின்னு திரிகிறான். 65 70 தாண்டிட்டு அப்படியே கலாம் மாதிரியே முடி வெட்டியிருக்கேன். சர்றன்னு கீழே உடனே பஞ்சாமிரத கடைக்குள்ள கூட்டின்னு போனான். உடனே அவர் சொன்னார், டிவியில் பேசுகிற வந்திருக்கார், சோடாவை கொடுன்னா அப்படி உடைச்சானுங்க. நான் தண்ணி குடிக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க, அங்கே எப்படி சோடா குடிச்சேன்னு குடிச்சு காட்டுறேன். அதில் ஒரு மாமா சிரிக்கிறார், சிவாஜி இன்னும் சாகலடா. சார், உங்களுக்கு பாத்திரத்தோடு ஒன்றி பேசணும், அப்போ தான் நாகராஜ் ஏற்றுப்பார் 2 ரூபா.
இப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க, கடைக்காரன் பாவம் ஏதோ எழுத படிக்க தெரிஞ்சவன், வந்தவன் லண்டன்காரன், அவன்கிட்ட சண்டைக்கு போகிறான். ஏய் ஏய் அப்படின்னா, என்ன சுவாமி முருகான்னு அவன் படிக்காதவன். படித்த லண்டன்காரன் சொன்னான், இங்கே வாட, லட்டு பாக்கெட் கொடுத்த, ஒரு பாக்கெட் வாங்கினேன், எக்ஸ்பைரி டேட் இருக்குது. பஞ்சாமிர்தம் கொடுத்த எக்ஸ்பைரி டேட் இருக்குது. முறுக்கு கொடுத்த எக்ஸ்பைரி டேட் இருக்குது. விபூதி டப்பாவில் எக்ஸ்பைரி டேட் இல்லை, இதை கொடுத்து ஏமாற்ற பார்க்குறியான்னா. படிக்காதவன் சொன்னான், பாவம் அவன் வாரியார் வள்ளலாரை படிச்சிருக்கான். சுவாமி, உலகத்துலேயே எக்ஸ்பைரி டேட் இல்லாத ஒரே டப்பா விபூதி டப்பா தான், இதை எடுத்துன்னு போனான். அதுக்கு படித்த லண்டன்காரன் சொன்னான், இதை பூசினா எனக்கு என்ன பயன், வாட் இஸ் த யூஸ்ன்னா. ஓன் எக்ஸ்பைரி டேட்டு தள்ளி போயிட்டே போகும்டா, போய் பூசுறான்னா. இதுக்கு மேலே இதுக்கு விளக்கம் தரணுமா? நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சாயந்தரம் கை கால் அலம்பி, அப்புறம் கொரோனா வந்தால் மட்டும் கை காலை கழுவுணுமே, இது பாட்டி சொன்னபோது கேட்கலையே. நீங்கள் நெத்தியை பாருங்கள் சார், விபூதி வச்சிருத்து சந்தனம் வச்சுருக்கவங்க நெத்தியை பாருங்கள், அமிதாப் பச்சனோட அழகாக தெரிவான். உண்மை. நீங்கள் ஐயப்ப பக்தர்கள் முகத்தில், ஏன்னா ஒரு மண்டலம் அவங்க விரதம் இருந்து அந்த தாடியோடு இருந்து விபூதி வச்சு சந்தன குங்குமம் வச்சம்போது நம்மளே கையெடுத்து கும்பிடுற மாதிரி இருக்கும். நம்மளுடைய தர்மம் எப்பேற்பட்டவன், ராமசாமியாக இருந்தாலும் குப்புசாமியாக இருந்தாலும் ஜனாதிபதியாக இருந்தாலும் 18 படி ஏறி வரணும்னு முடிவு பண்ணிட்டா இருமுடி இருக்கணுங்கிற ஒரே கடவுள் ஐயப்ப கடவுள் தானே. ஆன்டிக்ஸ் கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9629304208. அதானே, சாமிக்கு முன்னாடி எல்லாரும் சமம் தானே சார். டாக்டர் இருப்பார், இன்ஜினியர் இருப்பார், வக்கீல் இருப்பார், டிரைவர் இருப்பார். இவர் மாலை போட்டால் அவர் இவரை பார்த்து சாமி சரணம்பார், இவர் அவரை பார்த்து சாமி சரணம்பார். ஆனால் சாமிகளுக்கு சனாதன மாநாட்டில் சொல்லிடுறேன், பேசு தமிழா பேசல, பம்பேயில் குளிச்சுட்டு நெருப்பு கேட்காதீங்க, சாமி சரணம். உடனே அந்த சாமி கொடுத்ததுக்கு இவர் நன்றி சொல்வார், சாமி சரணம். போகிறது கோடி பேர், செய்கிறது ஒருத்தர், அதனால எல்லாருக்கும் கெட்ட பேர். உன்னால் குடிக்காமல் இருக்க முடியலன்னா மாலை போட்டுக்காது. நீ ஒழுக்கமாக இருக்கிறது முக்கியம் இல்லை. நீ மலைக்கு போயிட்டு வர்ற வரைக்கும் ஆற்றுல விளக்கேற்றி உன் காலை கழுவி உனக்கு புஷ்ப பூஜை பண்ணி நீ திருப்பி கொண்டு வரக்கூடிய பொய்யின்றி மெய்யோடு எப்படி பண்ணுறீங்க, ஓம் ஓம் ஐயப்பா, ஒங்குருநாதா ஐயப்பா, அரணர்பாலா ஐயப்பா, அம்பிகை பாலா ஐயப்பான்னு சொல்லி டெய்லி மங்கள விளக்கேற்றி உன் வாசலுக்கு பாத பூஜை பண்ணி உன்னுடைய நெய்யை நேவேத்தியம் பண்ணி அரிசியை பொங்கல் பண்ணி நேவேத்தியம் பண்ணுற வரைக்கும் 48 நாள் மாழை போட்டுக்காம காவி கருப்பு போட்டுக்காம விரதம் எடுக்கிறாளே உன்னுடைய மனைவியும் உன் தங்கையும் அம்மாவும், அந்த ஒழுக்கத்துக்காகவாது மழைக்கு நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாவா. அதானே உண்மையான தர்மம். நீ பம்பேயில் உள்ளாட விடுறது, பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்துறது, அது அல்ல. ஒழுக்கத்தோடையும் தர்மத்தோடையும் இருக்கணும். இப்போ நான் சின்ன சின்ன விஷயமாக தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். சமய சின்னம் பூசுங்க. சுவாமிக்கு முதல்ல ஸ்கூட்டரில் போகும்போது பிளேயிங் கிஸ் கொடுக்காதீங்க. என்ன நிர்மலா சீதாராமனை பார்த்து பட்ஜெட்டாக போட போகிற, 2 நிமிஷம் நின்று நமஸ்காரம் பண்ணிட்டு போ சார். இன்னொன்று சார், நீங்கள் உண்மையான தர்மத்தின்படி வாழ்கிறவனா தாய் தகப்பனை நல்லா வச்சுக்கோங்க சார். நீங்கள் இந்த மகாபாரதமோ ராமாயணமோ, இந்த ராஜாஜி எழுதினார் 1968 உலகத்தில் நான் என்னென்னமோ பண்ணேங்கிறா, ஒன்றும் பண்ணலை, எனக்கு எதுவுமே மகிழ்ச்சி தரல. ராமாயணம் பாரதத்துக்கு விளக்கம் எழுதினேல்ல, அதுதான் சிறப்பு. ஏன்னா கிணத்து தண்ணியும் தண்ணி தான், ஆற்று தண்ணியும் தண்ணி தான், குளத்து தண்ணியும் தண்ணி தான், கங்கையும் தண்ணி தான். இது தாகத்தை போக்கும், அது பாவத்தை போக்கும். இந்த புஸ்தகத்துக்கு விளக்கம் எழுதினது தான் நான் செய்த பாவத்தை போக்கியதுன்னார். இல்லை, தண்ணி இருக்குது. எனக்கு நிறைய பேர் தண்ணி காட்டணும்னு முடிவு பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் சனாதனிகளுக்கு ஒரு வயலும் தண்ணி காட்ட முடியாது. அங்கங்கே ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பான் சார், அங்கங்கே ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பார். இந்த பாவம் கோயம்புத்தூரில் ஒருத்தர் தன்னந்தனியாக அர்ஜுன் சம்பத்துன்னு ஒரே ஆள், அவர் பாட்டு பொடியை பிடிச்சி கத்திகிட்டே இருப்பார். இங்கே நாராயணன் சார், யார் மழை இடினாலும் நான் பாட்டு, இவர் பெரியவர் கோவில் சுவாமி, இவரை டிவியில் பார்த்து எனக்கு நெஞ்சு வலி வந்துடும். அப்போ என்னன்னா, யாரோ ஒரு மூலையில் தர்மத்துக்காக போராடிகிட்டே இருக்கிறவங்க கிருஷ்ண பரமாத்மா மாதிரி எங்கேயோ ஒன்று வந்துக்கிட்டே இருப்பாங்க. சுவாமி நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார், நம்பிக்கையோடு இருங்க. இப்போ ஒரு செய்தி சொல்கிறேன் பாருங்கள், சாதாரண விஷயம். இது என்ன புஸ்தகம்? மகாபாரதம். இந்த கிருஷ்ணரை வச்சே சொல்லலாம்.
இந்த வைணவத்தில் ஒரு உண்டு, அது என்ன சார், ஓங்கி உலகளந்து உத்தமன் பேர் பாடி. அப்படின்னா என்ன? இறைவனை விட இறைவன் நாமம் பெருசு, அப்படி தானே? இறைவனை விட இறைவன் நாமம் பெருசு. அவன் பல அவதாரம் இருந்தான். அதில் ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. நாராயணன் நாமத்தை அதிகமாக சொன்னது யார் இந்த உலகத்தில்? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். நாராயணா நாராயணான்னு அதிகமாக சொன்னது யார்? அடடா, உலகத்தில் ஒருத்தனை பேச கூப்பிட்டுட்டு 200 பேரை பேச வச்ச ஒரே மாநாடு இதுதான். பிரமாதம் சார். எல்லாரும் கேட்டோன்னு சொல்கிறீங்க பாருங்கள் நாராயணன்னு. நாரதரை சொன்னவர், நாராயணன் சொன்னவர் நாரதர். ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணான்னா ஒரு நாள் நாராயணன் நாரதர் கூப்பிட்டார், இங்கே வட. சும்மா எப்போ பார்த்தாலும் சொல்லிகிட்டே இருக்கே ஓபிஎஸ் மாதிரி. அதோடைய மதிப்பு என்னன்னு தெரியுமா? வேல்யூ என்னன்னு தெரியுமான்னு. தெரியல சுவாமின்னா. தெரியாமையே சொல்லின்னு இருக்கியா? தென்றலும் தேனும் சுவைமிகு களிரும் காணாரும் ஓங்கி வளர்ந்த மரமும் சந்தன தருவும் கடல் முத்தும் கட்டி தங்கமும் வீட்டிற்கு ஆவணங்களும் வேட்டைக்கு வேங்கையினும் இருந்து சொர்க்கவாச கதவுள் திறக்கக்கூடிய பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பரந்தாமனை காவேரியில் ஸ்நானம் பண்ணிட்டு ரங்கா ரங்கான்னு சொல்கிறாளே, அந்த ஸ்ரீரங்கத்திலுடைய சுடு மணல் இருக்கு பாரு, அதில் ஒரு புழு சுடிச்சுன்னு இருக்கு. அது காதில் போய் என் நாமத்தை சொல்லினார். ஓம் நமோ நாராயணான்னா புழு செத்து போச்சு. நேராக இப்போ நாரதர் வந்தார். போட அதே ஆத்தங்கரையில் ஒரு பூச்சி இருக்குது, போய் சொல்கிறான்னார். ஓம் நமோ நாராயணா, பூச்சி செத்து போச்சு. நாரதர் போனார். இந்த பார், அணுவாக கொள்ளாத, விஷம் கிஷம் இருந்தால் எனக்கு கொடுத்துரு. போட அங்கே ஒரு யாதவ சிறுவன் ஒரு பசுமாடு கண்ணு போட்டிருக்கு, பால் கறந்து சுரந்து அன்போடு கொஞ்சின்னு இருக்கான். அது காதில் போய் சொல்லுனார் ஓம் நமோ நாராயணா. அதுவும் போயிடுது, துடிச்சுட்டான். எனக்காக கடைசியாக போட அங்கே ஒரு புள்ளி மான் குதித்து ஓடின்னு இருக்கு துள்ளி துள்ளி, அது காதில் சொல்லுனா ஓம் நமோ நாராயணா. க்ளோஸ். இப்போ நேராக போய் நமஸ்காரம் பண்ணி அபிவாதயை பண்ணி சொல்லிட்டான், என்னையும் கொன்று அணுவாக பண்ணாத அப்படின்னா. சரி, கடைசியாக போய் காசி ராஜாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு 10 வருஷம் கழித்து, அது காதில் சொல்லுன்னா. இப்போ நாரதர் சிரித்தார், பரவாயில்ல, உன் கையிலால் க்ளோஸ் பண்ணாமல் ராஜா கையில் வச்சு நம்மளை க்ளோஸ் பண்ண வைக்கிற, ரொம்ப சிறப்புன்னு. நேராக போனால் அரண்மனையில் வாயில் காப்பவன் நிறுத்தி, யாரா நீன்னா? நான் யாருன்னு சொன்னேன்னா நீ போயிடுவ. போய் உள்ளே சொல்கிறா ராஜாட்டேன்னா. என்ன அடையாளம்னா, ஹர்பஜன் சிங் மாதிரி கொண்ட வச்சுன்னு ஒருத்தன் வந்திருக்கான்னு போய் சொல்லு. கையில் சப்பலா கட்டையோன்னா ராஜா ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணான். ஓ, நாரதர் வந்திருக்கா, நாராயணனே வந்த மாதிரி, வா 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 வா, என் குழந்தைக்கு இன்றைக்கி புண்ணியாச்சனம், போய் 2 நிமிஷம் பேசுன்னா. சாக அடிக்கிறவனே எவ்வளோ சந்தோஷமாக கூப்பிட்றான் அப்படின்னு நினச்சிட்டே உள்ளே போனான். அங்கேயும் சுற்றி முற்றி பார்த்தா ஒருத்தர் இல்லை, குழந்தை இருந்தது. காதில் போய் ஓம் நமோ நாராயணான்னா. 10 நாள் குழந்தை பேசினது. நாரதா நமஸ்காரம். அவன் வேதத்தை படிக்கிறான், ஆகமத்தை படிக்கிறான், என்னென்னமோ மந்திரம் படிக்கிறான். நான் காவேரி சுடு மணலில் புழுவாக இருந்தேன், என் காதில் வந்து நாராயணான்னு சொன்னேன், செத்து பூச்சியாக மாறினேன். திருப்பி மந்திரம் சொன்னேன், கண்ணாக மாறினேன். திருப்பியும் மான்குட்டியாக மாறினேன். வெறும் பிள்ளை இல்லை, மகாராஜாவுக்கு பிள்ளையாக பிறக்க வச்ச ஒரே ஒரு மந்திரத்தால், அதுக்கு பேர் ஓம் நமோ நாராயணான்னா. நாரதர் கண்ணீர் மழ்க போய் நாராயணனை சுற்றி நமஸ்காரம் பண்ணிட்டான். எப்பேற்பட்டவன்! ஆலிசூல் உலகமெல்லாம் பரதனை ஆழ நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவம் மேற்கொண்டு புண்ணிய துறைகராடி 7 ஆண்டு காட்டுக்கு போயிட்டு வா என்று இயம்பினன் அரசன் என்றான்னா. மன்னவன் பணி என்றாகிலும் நும்பணி மறுப்பெனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியேன் பெற்றதென்னோ. அம்மா சொன்னா என்ன, சின்னம்மா சொன்னா என்ன, இப்பயே போறேன்னா. இப்போ அம்மாவையும் மறந்துட்டான், சின்னம்மாவையும் மறந்துட்டான். நான் சொல்றது ராமாயணம், எழுதியது கம்பர். ஏன் கிருஷ்ணனில் பண்டரிபுரத்து புண்டரிகன் மட்டும் அழகாக இருக்கான்னா, கிருஷ்ணனே வந்தபோது உன்னோட பேச முடியாதுடா, எங்கள் அம்மா அப்பாவுக்கு பணிவிட பண்ணணும்னு சொல்லிட்டான். இந்த பெரிய புராணத்தில் படிக்கிறமே, கமலவதின்னு ஒரு தாய் இருந்தா, ஒரு நாளிகை கழித்து பிள்ளை பேர் நடந்தா 1008 சிவாலயங்களை கட்டக்கூடிய மன்னனா வருவான்னா. தலை குப்புற கட்ட சொன்னா, குழந்தை வெளியில் வந்தது, சிவந்த கண்களோடு பிறந்த இவன் தான் கோச்சங்கனோன்னு நான் உயிர் போயிடுத்து. அவ தான் கமலவதி. அப்போ என்ன அர்த்தம்னா, உலகத்தில் திருப்பி திருப்பி சொல்கிறேன், எல்லாத்தையும் திறந்த ஆதிசங்கரால் திறக்க முடியல அம்மாவை.
ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்ற தொந்தி சரியன்னு சொன்ன பட்டினத்தாரால் துறக்க முடியல பெத்த தாயை. உலகத்தில் நம்மளால் துறக்க முடியாதது அம்மா தான். நான் திருப்பி சொல்கிறேன், தாயை நன்னா வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி குழந்தை வளர்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 8ஆம் கிளாஸ் படிக்கிறவன் அப்பாட்ட சண்டைக்கு போகிறான், ஏன்ப்பா என்னை பெத்தன்னு. அவர் சொல்கிறார், தெரியாமல் நடந்துருத்துறா உள்ளே போடாங்கிறார். என்ன பண்ண முடியும்? எக்ஸாம் பேப்பரில் 7ஆம் கிளாஸ் பையன் எழுதுகிறான் திமுக துணைன்னு. ஏன்டா நான் திருச்செந்தூர் முருகன் துணைங்கிறான். 8th வீட்டுக்காரன் அதிமுக, அவன் அதிமுக துணைன்னு எழுதுகிறான். ஏன்டான்னா அருள்மிகு திருச்செந்தூர் முருகன் துணைங்கிறான். வாதியார் வேலையே வேண்டாங்கிறார். நான் திருப்பி இப்படி முடிக்கிறேன். எல்லாருமா கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரட்சரட்ச மகாபாபு சாஸ்தே திவ்யம் நமோ நமக. சுவாமியே சுவாமியே, ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய சங்கர. மகாபெரியவா மகராஜிக்கு. சார், வைணவத்தில் பிறந்து மகாபெரியவரை கொண்டாடுறவர் எங்கே தாம்பராஜ் மாநாடு நடந்தாலும் பெரியவா படம். நாராயணன் சார், எனக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்க சார். அந்த மனுஷனுக்கெல்லாம் கைத்தட்டுங்க சார். முடிக்கலாமான்னா அவர் என் ஒய்ஃப் மாதிரி. சார், நான் இப்போ சினிமாலேயும் நடிக்கிறேன், படம் ஓடலை. அந்த மாமிக்கு இப்போ தான் உயிரே வருது, நீ எல்லாம் நடித்தா ஓடுமான்னு. சும்மாச்சுக்கோ. அங்கே வந்து பேசாட்டி காசு, இங்கே பேசினா காசு. ஆப்பிள் ஜூஸ்லாம் கொடுக்குறான் சார், அடுத்தவன் செலவுலையே குடித்தவன் தான். அது அண்ணா பார்க்குறார், முகத்தை பார்த்தாலே தெரியறது. படம் ஓடலை, 400 கோடி போட்டு எடுத்தான். இப்போ நடித்தேன் ஒரு படம், ஜப்பான்னு ஒரு படம், இந்த சூர்யாவுடைய தம்பி கார்த்திகோட. கேரவன்லாம் கொடுத்து நல்லா சாப்பாடெலாம் கொடுத்தா நல்லா பார்த்துட்டா. படம் ஓடலை. ராஜவேலுக்கு ஒன்று சொல்கிறேன், 400 கோடி போட்டு எடுக்கிற சினிமாவுக்கு 40 நிமிஷத்தில் பீடி குடிக்க போயிடுறான். 9 மணிக்கு ஆரம்பித்து 12:45 வரைக்கும் ஆடியன்ஸ் ஒன்றுக்கு போகாமல் உட்காந்துருக்கான்னா இதுதான் இந்து தர்மத்துக்கு கிடைத்த மரியாதை. நல்லா அவங்க பெரிய வெற்றி சார், பெரிய வெற்றி, பெரிய வெற்றி. இதை 1,00,000 பேர் குப்புறப்படுத்திட்டு லைக்ஸ் போடுவான், அதில் 2 பேர் கெட்ட வார்த்தையும் போடுவான். ஆமாம், என்ன எங்கள் அம்மாவை குடும்பத்தை எல்லாத்தையும் இழுப்பான். ஆனால் நீங்கள் சாமி நமஸ்காரம் பண்ணும்போது எங்களுக்கெல்லாம் நன்னா இருக்கணும்னு வேண்டிக்க. ஏன்னா திருப்பி நாங்கள் வெறும் மகா பெரியவரை சாதாரணமாக கும்பிடல, கணேச சர்மாவை வச்சுன்னு சொல்கிறேன். நான் சும்மா தெய்வத்தின் குரலை படிச்சுட்டு பேசுகிறேன். ஒரு பயலும் நிறைய பேர் சும்மா பெரியவாளை பற்றி அந்த நிறைய விஷயங்கள் தெரியாமே சில பெண்கள்லாம் ஏதேதோ பேசினா யூடியூப்பில். நான் யாருக்கும் பதில் சொல்ல. ஆண்டாளை தொட்டவங்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு நம்ம பார்த்துன்னு தான் இருக்கோம். அந்த விஜயலட்சுமி நவநீத கிருஷ்ணனுக்கு ஒரு கைத்தட்டு. என்ன தெய்வம் சார் அந்த அம்மா. திருப்தி தானேப்பா, சொல்லலைன்னு எல்லாத்தையும் சொல்ல வச்சுட்டேன். நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் கடவுளை தொட்டான் கெட்டான். இப்போ நான் அமெரிக்கா போகிறேன், நான் தைரியமாக சொல்கிறேன், உங்கள் மாநாட்டில் என்னை நீங்கள் தப்பாக கிறிஸ்துவ வீட்டில் தான் நான் தங்குறேன். இஸ்லாமிய நண்பர்கள் வீட்டுக்கு போய் சைவ சாப்பாடு சாப்பிட்டு வரேன். ஏன் நாங்கள் யாரும் காக்கை குருவி, எங்கள் ஜாதி கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்க களியாட்டம் எல்லாம் எனக்கு ஒன்று தான். நான் வீரம்னா எங்கள் வீட்டு வாசலில் முத்துராமலிங்க தேவர் ஐயா ஃபோட்டோ தான் வச்சுருக்கேன். அவரை விட இந்த தர்மத்தை காப்பாற்றின ஒருத்தர் பார்க்க முடியாது. நான் சட்ட புத்தகம் படிக்கிறதுக்கு முன்னாடி சட்டத்தை பற்றி கிருஷ்ணகிரியோடைய புஸ்தகத்தையும் மற்றவங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அண்ணல் அம்பேத்கருடைய படத்தை வணங்கிட்டு தான் போகிறேன். ஏற்றுக்கிறோம். நாங்கள் யாருக்கும் யாரும் எதிர்ப்பு, மதங்கள்லையும் ஜாதிகள்லையும் இனங்கள்லையும் நாங்கள் பேதம் பார்க்குறது இல்லை. எல்லாரும் ஓர் குலம், எல்லாரும் ஓர் இனம்தான். சும்மா நீ சொரிஞ்சு இந்த தொட்டு பார்த்து நசுக்கி பார்த்து இது பண்ணி பார்த்தீங்கன்னா, நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் எழுதிக்கிறேன். இன்றைக்கி எழுதிக்கங்க யார் வேணாலும். நரேந்திர மோடின்னு ஒருத்தர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் தான் பாரத பிரதமர். அதில் அசைச்சு பார்த்துக்க முடியாது, ஒரு பயம் பண்ண முடியாது. வெத்த தாய்க்கு கொண்டு போய் நெருப்பு வச்சுட்டு அன்றைக்கி ராத்திரி வந்தே பாரத்தை தொடக்கிறதுக்கு ஒரு ஆள் போகிறாருன்னு சொன்னால், உலக நாட்டு வரைபடத்தில் நான் இன்றைக்கு சொல்கிறேன், சும்மா இங்கே கும்மிடி பூண்டியை தாண்டாமல் பேசக்கூடாது. உலகத்தில் போய் வெளியில் வியாபாரம் பண்ணுறவங்க, படிக்கக்கூடிய குழந்தைங்க, அங்கே போய் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தா தான் தெரியும். இன்றைக்கி பக்கத்தில் இருக்க பங்களாதேஷ் காணும், பாகிஸ்தான் காணும், இலங்கை தடுமாறுது. ஆனால் உலக வரைபடத்தில் அமெரிக்காவுக்கு, நீங்கள் வந்து ரஷ்யாவுக்கு சவால் விடக்கூடிய ஒரு தேசம்னா அது எங்களுடைய மோடிஜியினுடைய பவர்.
அவர் என்ன தூங்காமல் எல்லாத்தையும் யார் நல்லது செஞ்சாலும் நம்ம ஆதரிக்கணும் சார். இந்த காலை சிற்றுண்டி செய்தியா ரைட்டு, நல்ல வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கு உணவிட வேண்டும். நல்லது நீங்கள் யார் செஞ்சாலும் மகிழ்ச்சி. சொத்தை விற்று சுதேசிய கப்பல் நடத்திய வாவு சிதம்பரம் பிள்ளையை வாழவா விட்டோம் நம்ம? ஜெயிலேருந்து வெளியில் வந்தார், 4 பேர் போனான் சார். கட்டிய மனைவி, மனநோயாளியான தம்பி, இன்னொரு அவங்க சமூகத்தில் பிறந்த வள்ளிநாயகம். தூரத்தில் ஒருத்தர் இருந்து பிள்ளைவாள் என்னை தெரியலையே, தெரியல, கேட்ட குரலாக இருக்குன்னார். 15 நாளைக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி வெளியில் வந்த உடம்பெல்லாம் தொழுநோய் வந்த இந்த சிவம் பேசினா சவம் எந்திருக்கும்னு சுப்பிரமணிய சிவான்னாரு. பிள்ளைவாள் சொன்னார், வந்து என்னையை கட்டிக்கும், அந்த பெருநோயை எனக்கு கொடுன்னாரு. 4 பேர் போனான், சொத்தை விற்று சுதேசிய கப்பல் வாங்கினான். அவங்களுக்கெல்லாம் என்ன செஞ்சோம்? காமராஜருக்கு கூச்சப்படாமல் அன்றைக்கி ஒருத்தர் பேசுகிறார், ஏசி போட்டாருன்னு. காமராஜர் செத்த போது கையில் இருந்தது 7 கதர் சட்டையும் 62 ரூபா பணமும். அவர் வாழ்ந்தபோது இறந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கிட்டார், பயன்படுத்திய காரை கட்சி எடுத்துக்கிச்சு, உடலை நெருப்பு எடுத்துக்கிச்சு, பேரை வரலாறு எடுத்துக்கிச்சின்னு தெரியல அவங்களுக்கு. ஜீவான்னு ஒருத்தர் தோழர்களுக்காகவே பேசி பேசி ரத்தம் வர வரைக்கும் செத்தார் சார். அவர் சொல்லுவார், பாரதின்னு ஒருத்தனை கொண்டாட தவறிட்டோன்னு பேசுவார் ஜீவா. சார், இந்த நாட்டில் வேறு எதுவும் வேண்டாம். மோடியவோ வாஜ்பாயோன்னு ஆதரிக்கிறதுக்கு நான் ஒன்றும் கட்சிக்காரன் கழகக்காரன் இல்லை. ஒன்று தான், அப்துல் கலாம்ங்கிற ஒரு நல்ல மனுஷனை ஜனாதிபதி ஆக்கினாங்களே, அது 1க்கு 1000 கைத்தட்டு கொடுக்கலாம் சார். யார் செஞ்சால் அதெல்லாம் பேசி பார்க்கணும், பண்ணி பார்க்கணும். நீங்கள் ஃபாரினில் படிக்க போன குழந்தைங்க யுத்தம்னா அடுத்த 48 மணி நேரத்தில் செய்கூலி சேதாரம் இல்லான்னு வரலன்னா தொலைச்சிடுவேன்னு சொல்கிறதுக்கு ஒரு கம்பீரமான பிரதமருக்கு நீண்ட ஆரோக்கியத்தை தரணும்னு இந்த மாநாட்டு சார்பாக கைத்தட்டி ஆண்டவன்ட்டு வேண்டிக்கிறேன். பத்தலை. அதுதான் உண்மையான தேசபக்தி, அதுதான் தெய்வ பக்தி. சாமியை அன்புக்கு தான் சார், எல்லாமே நான் சொல்கிறேன் அன்புக்கு தான். உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம்னு சொன்ன பூசலாருடைய இதயத்தில் கடவுள் வந்து குடியிருந்தான்னா அன்பு தானே. நான் எல்லாத்தையும் இப்படி முடிக்கிறேன்னு இப்படி பேசுகிறேன். அங்கே ஒருத்தர் வாயவே பார்க்குறார். நீங்கள் இந்த ஒரு 2 நிமிஷம் இந்த பேசுகிறவங்க, பண்ணுறவங்க, பாடுறவங்க எல்லாம், இப்போ விக்கு விநாயகராமும் எம்எஸ் அம்மாவும் கதிரி சாக்ஸஃபோனும் இல்லைன்னா அவங்க ஒரு விதமான தர்மத்தை பரப்பினாங்க. சுதா ரகுநாதனும் பத்மா சுப்பிரமணியனும் ஒரு விதமாக பண்ணாங்க, நித்யஸ்ரீ ஒரு விதமாக பண்ணுறாங்க. எல்லாரும் ஈஸ்வரி அம்பாள் பாட்டு பாடி பாடி அம்பாளை வளர்த்துட்டுருக்கா. எல்லாரும் ஒன்று தான். இந்த பயணங்கள் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை சார். நீங்கள் ஏதோ பார்க்கும்போது நினைக்கலாம், வராங்க கிடுகிடுன்னு மேடையில் பேசுகிறாங்க போகிறாங்கன்னு. ஐயோ கொலகார பாவிங்க, எப்படின்னு சொல்கிறேன். இங்கே யாராவது தூத்துக்குடிக்கு போயிருப்பீங்களான்னு தெரியல. நான் இவ்வளோ எம்பி அமிச்சதுக்கப்புறம் ரன்வேல லைட்டு கிடையாது, அதனால 6:30 மணிக்கு மேலே ஃப்ளைட்டு கிடையாது. தெரிஞ்சுக்கங்க, வந்தே பாரத் இல்லைன்னா நம்மளாம் ரோட்டில் தான் நிற்கணும். இன்றைக்கி அருமையான வண்டி சார். நீங்கள் யார் நல்ல சார், இவ்வளோ எம்பிக்கள் போயிருக்கோம். நீங்கள் நல்லா தூத்துக்குடியிலேருந்து ராத்திரியில் சென்னைக்கு வர்றதுக்கு ஃப்ளைட்டு கிடையாது. நாங்கள் பேச போனோம்னா ராத்திரி தான் கூட்டம் நடத்துவான். அண்மையில் ஒருத்தர் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு சொன்னார், நான் இல்லைங்க மறுநாள் காலையில் சென்னையில் இருக்கணும்னு. இல்லை நாங்கள் அமுச்சுடுறோம், பேல் சிட்டி 8:20க்கு ஏற்றி விட்டுடுறோம். நாங்கள் 6:30க்கு ஆரம்பித்து 8 ஆச்சு, 8:10 ஆச்சு, ஆடியன்ஸ் இன்னும் பேசுங்கிறாங்க. எனக்கு ட்ரெயினே கண்ணில் வந்து போகிறது. அந்த டிரைவர் வேறு மாவீரன் ரஜினி மாதிரி, நான் இருக்கேன் சார்னா எல்லாம் பேசிட்டு செருப்பை கையில் எடுத்துகிட்டு வேகமாக ஓடி வரேன் ஸ்டேஷனுக்கு. டிரைவர் சொன்னார், உங்கள் வண்டி போயிடுது சார். இப்போ பாருங்கள், நான் ட்ரெயினை விட்டதுக்கே சாருக்கு சிரிப்புன்னா என் வாழ்க்கை எப்படி சிரிப்பாக சிரிச்சிருக்கோம். அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ரூமில் போய் படுத்துக்கோங்க சார், காத்தால் பார்க்கலான்னா. உங்கள் செட்டியார்கிட்ட சொல்லுங்கள். செட்டியார்கள் உண்மையிலுமே தர்மத்தையும் ஆன்மீகத்தையும் கல்வி நிலையெல்லாம் வளர்த்தவங்க. சொன்னேன், 5000 ரூபாய்க்கு ஆம்னி பஸ்ஸில் டிக்கெட் எடுத்துருன்னு. உங்களுக்கு தெரியும், ஆம்னி பஸ்ஸில் போகலைன்னா போய் பாருங்கள், அருமையாக இருக்கும். ஃப்ளைட் மாதிரியே கண்ணாடி இருக்கும், ஸ்க்ரீன் இருக்கும், குடிக்கிறதுக்கு தண்ணி பாட்டில், போர்வை எல்லாம் கொடுத்து மார்ச்சரி மாதிரியே இருக்கும். இதுக்கே எப்படின்னா போனவனுக்கு எப்படி இருக்கும்? கொண்டு போய் உக்காத்தி வச்சுட்டான் 9:30 மணிக்கு. என் பக்கத்தில் ஒரு பெரியவர், ஒரு 80-81 வயசு கிட்டக்க என்னை பார்த்தோன்னே,
டிவியில் பேசுகிறவர் தானே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னார். ஆமாம் சார் அப்படின்னு. திருப்பியும் 5 நிமிஷம் கழிச்சு குடும்பமாக உட்காந்து பார்ப்பாலாம் அப்படின்னா. என் பேச்சை விடாமல் கேட்பேன். நான் கடுப்பாயிட்டேன். நானே சாப்பிடல, பசி. உன் சொந்த ஊர் பாண்டிச்சேரியான்னு கேட்டேன். ஏன்னா அவன் தான் ராத்திரி 9:30க்கு மேலே பேசினதே திருப்பி பேசுவான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் சொன்னான், இல்லை இல்லை மெட்ராஸ் தான், நான் எனக்கு கொஞ்சம் ட்ராவல்னால் தலைவலிக்குன்னு கொஞ்சம் தேர்த்தம் சாப்பிடுவேன்னா. சரி, அவன் வாய் அவன் சாப்பிட்லாம், ஒன்றும் தப்பு இல்லை. பாரதியாரே பாடியிருக்காரே, பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு. ஓ, அது பாருக்குள்ளே நல்ல நாடா? சரி சரி சரி, எனக்கு தெரியல. அடுத்த வார்த்தை வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னை பார்த்து சொன்னான், சார் தர்மம், எனக்கு கொஞ்சம் வாமிட் வரும்ட்டான். அதுவும் தப்பு இல்லை, அவன் வாய் அவன் எடுக்கலாம். ஆனால் ஃப்ளைட்டு மாதிரி பஸ்ஸில் கண்ணாடியை உடைக்க முடியாது. ஆம்னி பஸ்ஸு ஒரு நல்லது, எடுக்கிற மாதிரியே 3/4 மணி நேரம் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருப்பான். ட்ருன்னு இவனும் ஊன்னா எடுத்துருவானோன்னு பார்க்குறேன், எடுக்கலை. 12:30 மணி திருநெல்வேலியில் டீக்காக நிறுத்தியிருக்கோம், அப்படின்னா எடுக்கலை. 3 மணி திண்டுக்கல், சீமான் மாதிரி சுண்டி வரல உள்ள விட்டு பண்ணிட்டு வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லைன்ட்டான். 4:10 ஸ்ரீரங்கம் ரெங்கா அப்படின்னா வாய்ப்பில்லை. 7:20 மேல்மத்தூர் கொமட்டி எடுத்து பார்க்குறான், வரல. 8:40 தாம்பரத்தில் அப்படின்ட்டு மடித்து ஜிப்பாக்குள்ளே கவரை வச்சுட்டு இறங்கிட்டான். நான் பெரியவா சத்தியமாக சொல்கிறேன், ராத்திரி 9:40க்கு அவன் வாயை பார்க்க ஆரம்பித்து கார்த்தால 8:20 வரைக்கும் அவன் எப்போ வாந்தி எடுப்பான்னு அவன் வாயவே பார்த்துட்டு இருந்தேன். உங்களுக்கு என்ன கைத்தட்டுவேல், நான்லாம் அடுத்தவன் வாயை பார்த்துருக்கேன். வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்கலாம், இதுக்கெல்லாமா எதிர்பார்ப்பு? நான் இப்போ திருப்பி எல்லாரும் சேர்ந்து சொல்வோம், ஓம் நமோ ஓம் நமோ ஓம் நமோ. அவ்வளோதான். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எதை நீ கொண்டு வந்தால் இழப்பதற்குன்னு சொன்ன பகவத்கீதை தந்த பகவான் கிருஷ்ணா அஸ்தனாபுரத்துக்கு வந்தான். எதுக்கு? பாண்டவர்களுக்கு தூது பேசுகிறதுக்கு. அவன் ஜனாதிபதிகளுக்கெல்லாம் ஜனாதிபதி. பீஷ்மாச்சாரி கூப்பிட்டான், கிருஷ்ணா வாடா என் ஆற்றுல தங்கலாம், என் ஆற்றுல தங்கலான்னா. துரோணாச்சாரி சொன்னா, கிருஷ்ணா எங்கள் ஆற்றுக்கு வாடா, உட்காந்தா சேரு 6 அடி உள்ளே போகும். அந்த ஸ்பான்சர் இப்போ பண்ணி அவளுக்கு சால்வையெல்லாம் போட்டாலே அங்கே மாதிரி உள்ள வீடுன்னா. அடுத்து துரோணாச்சாரி, பீஷ்மாச்சாரி, கிருபாச்சாரி கூப்பிட்டான், இங்கே வா 6 பெண்கள் கால் அமுக்குவா, தங்கத்தட்டு வெள்ளி ஸ்பூனு அமிர்தத்தை தரேன்னா. இருக்கட்டும் பார்க்கலான்னா. அப்புறம் ஓரமாக நம்ம ராஜவேல் மாதிரி ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தார். அவன் அப்படி கையை கூப்பி, கிருஷ்ணா அதோ தெரியுது பார் சின்ன வீடு, உன் வீட்டுக்கு வரியான்னா. சின்னதாக ஒரு வீடு. அவன் கேட்ட வார்த்தை பாருங்கள், கிருஷ்ணா உன் வீட்டுக்கு வரியா அப்படின்னா. அவன் பயந்துட்டான். யசோதா அஸ்தனாபுரத்தில் எனக்கு தெரியாமல் எப்படா ஆர்டிஓவை பிடிச்சி பட்டா பதிஞ்சா தாசில்தார் எப்படா கொடுத்தான்னு நினச்சிட்டு என்ன சொல்கிறேன்னா, அதுவும் தெரியுது பார் உன் வீடு, சின்ன வீடு தான், அங்கே வரியான்னா. இப்போ கிருஷ்ணன் சொன்னால், பீஷ்மாச்சாரி துரோணாச்சாரி கிருபாச்சாரியை பார்த்துட்டு, எனக்குன்னு இந்த ஊரில் ஒரு வீடு இருக்கும்போது அடுத்த வீட்டில் தங்கினா ஊர் தப்பாக பேசுமேன்னு தான் வீட்டுக்கு போகிறேன்னு. அவன் சொன்ன வார்த்தை என்ன? அதோ பார் உன் வீடு. உள்ளே போனால் அன்பு. பொதுவாக சின்ன வீடுனாலே அன்பு தானே. இல்லை சார், பெருசில் என்ன கிடைக்கலையோங்கிறதுக்கு தானே சின்னதுக்கு போகிறோம். பாசம் கிடைக்கும், அன்பு கிடைக்கும், நேசம் கிடைக்கும். துறவி பார்க்குறார், இதெல்லாம் எனக்கு எதுக்கு அப்படின்னார். ரொம்ப சந்தோஷம் சாமி, எங்கேருந்தோ ஒரு ஞான குரல் கேட்குறதே. இதான் சார் ரசனை, இதான் ரசனை. சார் தெரியாமல் சொல்லிட்டேன் சுவாமி. சரி முடிச்சுட்றேன், நான் மணியாச்சு. உள்ளே போனால் விதுரன் வீட்டுக்குள்ளே போனது யார்? பரம்பொருள் கிருஷ்ணன். அப்போல்லாம் ஒரு காலத்தில் யாராவது வீட்டுக்குள்ளே போனால் முதல்ல இந்த மாதிரி தட்டில் வச்சு ஸ்நாக்ஸ் கொடுப்போம். அதெல்லாம் சீரியலுக்கு முன்னாடி நான் சொல்கிறதெல்லாம். அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணனுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா இவன் உஞ்சுவிருத்தி. 2 பழம் இருந்தது. நல்லா கேட்டுக்கங்க, 2 பழம். இந்த கான்செப்ட் எதுக்கு இந்த கான்ஃபரன்ஸ், இந்த மாநாடுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உள்ளே போனோன்னே வந்திருக்கிறது விவிஐபி அல்லவா, வேகமாக தோலை உரித்து பழத்தை கீழே போட்டு தோலை கொடுத்துட்டான். இப்போ சில ராத்துக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாராயணன் சார் வீட்டுக்கு போனால் காஃபி குடும்பார். அப்படி குடித்தோன்னே நம்ம வாங்கினோன்னு சும்மா இருக்க மாட்டோம்.
அப்படி குடித்தா அவங்க வீட்டில் கேட்பாங்க எப்படி இருந்ததுன்னு. விஷத்துக்கும் அதுக்கும் வித்தியாசம் இருக்காது, இருந்தாலும் நம்ம பேஷ் ரொம்ப நன்னா இருந்தது ஓசி காப்பின்னு. அந்த மாதிரி இவன் விதுரன் என்ன பண்ணா, கொடுத்தது தோல், பழம் கீழே விழுந்துடுத்து. கிருஷ்ணனை பார்த்து கேட்டான், நான் கொடுத்த பழம் எப்படி இருந்ததுன்னா, 7 உலகத்தில் இந்த மாதிரி சாப்பிட்டது இல்லைன்னா. வாயை பார்க்குறான், தோடு. ஐயோ பரம்பொருளே பரந்தாமா, பகவான் கிருஷ்ணா மன்னிச்சுக்கோடான்னா. அதுக்கு கிருஷ்ணன் சொன்ன, பட நான் ஆயர்பாடிகளில் கோபியரோடு விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது என் தாய் யசோதை கூப்பிட்டு கோன்னா பசுக்களுக்கு பழம் கொடும்பா, நான் சாப்பிட்டு தோலை கொடுப்பேன், அதே எனக்கு இன்றைக்கி டெஸ்ட்டு வச்சுட்டேன், அன்புடான்னா. பேசிகிட்டே இருந்தான், டைம் போனதே தெரியல. நல்லா பேசினா பசிக்கும். அங்கே ஒருத்தர் சிரிக்கிறார், தாடியை தடவிண்டு. நல்லா கேட்டாலும் பசிக்கும், முடினி சார். நான் சொல்கிறேன் சார், இதை விட ஒரு டாப் கிளாஸ் அயோத்தியா மண்டபத்து கான்ஃபரன்ஸ் மாதிரி வாணி மகால்லையும் நாரதகான சபாலையும் உற்சவத்துக்கு கேட்பாங்கள்ல, அதை விட டாப்பாக உட்காந்து கேட்குறாங்க சார். சூப்பர் டூப்பர் சார், பிரமாதமான ஆடியன்ஸ். நீங்கள் நல்லா கேட்குறதுனால தான் பேச முடியுது. நல்லா கேட்டுக்கங்க போடா அப்படின்னா. நல்லா பேசிக்கிட்டே இருந்தேன், பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுடான்னா. அதுக்கு விதுரன் சொன்னான், என்கிட்ட கொடுக்குறதுக்கு என்னடா இருக்குது, நான் ஏழைடா, எங்கள் வீட்டில் டெய்லி ராத்திரியில் உப்பு கஞ்சி குடிப்போம் அப்படின்னா. அதுக்கு கிருஷ்ணன் சொன்னான், உலகத்துலேயே ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு காசு இருந்தால் கிடச்சிரும், மோர் சாதமாக இருந்தாலும் அம்மா கையில் கிடச்சா அமிர்தமாக இருக்கும், அது சாப்பிட்டுப்பா. இப்போயும் நம்ம வீட்டில் முடியலன்னா பாட்டி இருந்தால் சொல்லுவா, குறுநேல கஞ்சி வைம்பா. கடகடன்னு கஞ்சியை ரெடி பண்ணி ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுத்தான். கிருஷ்ணன் வாங்கி அப்படி குடிக்க கொண்டு போனால் பிடிச்சிட்டான் கிருஷ்ணன். அப்படி கிருஷ்ணனுக்கு கொடுத்தான், விதுரன் அப்படியே பிடிச்சிட்டான் டம்ளரை. நிறுத்துறா, கொடுத்துருவேன்னா. நம்ம ஊரில் ஒரு பழமொழி உண்டு, இதான் கை கேட்டினது அவ்வளோதான். என்னடா கொடுக்குற மாதிரி கொடுத்து இப்படி வாங்கிட்டியன்னா. நெடுஞ்சாங்கடையாக விழுந்து சொன்னால், மன்னிச்சுக்கோ, நீ பரம்பொருள், நான் சாதாரண பாகவதன், என்கிட்ட கொடுக்கறதுக்கு வேறு பொருள் இல்லை, பாத்திரம் இல்லை, ஒன்று தான், எச்சையில் உனக்கு கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணக்கூடாது. இப்போ பசிக்கிறதே என்ன பண்ணுறதுன்னா, எங்கள் ஆற்றுல காய்ந்த இலை சருகு இருக்குது, அதில் கஞ்சி ஊற்றுனேன் குடிப்பிரியான்னா. அமிர்தமாக இருக்குண்டா, பேசாதரா. பாஞ்சாலி புகழ் காக்க தன்கை கொடுத்து, பாரத போர் முடிக்க சங்கை எடுத்து, பாண்டவருக்கு உரிமை உள்ள பங்கை கொடுத்து, நீங்கள் படிப்பதற்கு கீதை எனும் பாடம் தந்தனா, பசியோடு இருக்கேன், ஊத்துறா கஞ்சியன்னா. கிருஷ்ணா பார்த்து பிடிச்சிக்கோ, இலையில கஞ்சி ஊற்றினா ஓடும்னா. இதுதான் ஓவருங்கிறது. அப்படி வலப்பக்கம் ஊற்றினா இடப்பக்கம் போச்சு, இடப்பக்கம் பிடிச்சான் வலப்பக்கம் போச்சு, 2 பக்கமும் பிடிச்சான் கீழே போச்சு. இப்போ பகவத்கீதை தந்த கிருஷ்ணன் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான். கிருஷ்ணா விதுரனை பார்த்து, விதுரா, நான் இந்த உலகத்தில் பிறந்தேன்ல, அது எதுக்கு தெரியுமா? கம்சனை அழிக்கிறதுக்கு எனக்கு 2 கை வேணாம், ஒத்த கை போரும். கம்சனை அழிக்கிறதுக்கு எனக்கு 2 கை வேண்டாம், ஒத்த கை போதும், அடித்து தூக்கி விட்டெறிஞ்சிடுவேன். ஆனால் உன்னுடைய உப்பு கஞ்சியை குடிக்கிறதுக்கு எனக்கு 4 கை இருந்தாலும் பத்தாதுரா. அன்புக்கு நான் அடிமைன்னா. உண்மையான சனாதனிகள் அன்புக்குத்தான் அடிமை, வேறு எதற்கும் அடிமை இல்லை. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம், சிந்திப்போம். தாய் தந்தையை நல்லா வச்சுக்கங்க, சமய சின்னம் பூசுங்க, தர்மம் படி வாழுங்க, பேசுகிறது படி 50% நடங்க. இது நம்முடைய தேசங்கிற தேசபக்தியை உள்ளத்தில் வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு, ரொம்ப சிறப்பாக நான் ராஜவேல்னு சொன்னது எதுன்னா, அவரை மட்டும் பாராட்டுறதுக்கு இல்லை, அவருக்கு டிரைவர் இருந்திருப்பார், இந்த சவுண்ட் இன்ஜினியர் இருப்பார், கேமராமேன் இருப்பார், எடிட்டர் இருப்பார், லைட் பாய் இருப்பார். இதை பணம் தரேன்னு சொல்லிவிட்டு கடைசியில் விபூதி குங்குமம் கொடுக்குறவங்களே எனக்கு தெரியும். எல்லாத்தையும் பொறுத்து ஒரு குறிக்கோளை, நல்ல விளம்பரதாரர்களும் நல்லா இருக்கணும். நான் சத்தியம் சொல்கிறேன், அவங்க எல்லாத்துக்கும் துட்டு இல்லாட்டி நடக்காது சார். இது ஓடி ஆடி வீட்டு கல்யாணம் மாதிரி செய்கிறாங்கல்ல, இவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஒரு ரவுண்ட் அப்ளாஸ். சூப்பர் சார். மீண்டும் காலமும் நேரமும் கைகூடுகின்ற போது நம்ம சந்திப்போம். யானை ராஜேந்திரன் குழுவில் நானும் சேர்ந்து கொள்கிறேன் என்பதை மகிழ்வோடு தெரிவித்து விடைபெறுகின்றேன். ஓம் சாந்தி. நன்றி. எங்களுக்கும் சேர்த்து பாடம் எடுத்திருக்கிறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி.
எண்ணிக்கை முக்கியமல்ல, எண்ணமே முக்கியம் என்ற ஒரு செய்தியையும் நாங்கள் சேர்த்து எடுத்துக்கிறோம். இந்த நேரத்தில் நம்முடைய சொல்லின் செல்வர் திரு மணிகண்டன் அவர்களை கௌரவிக்க ஒவ்வொரு முறை நாங்கள் பேசு தமிழா பேசலிருந்து இந்த சனாதன தமிழர் சங்கமம் என்ற நிகழ்வை தொடங்குகிறோன்னா எங்களுடைய முதல் அழைப்பு யாருக்குன்னா திரு முத்துராமன் அவர்களுக்கு தான். ஸ்வராஜ்யா நிறுவனத்தினுடைய கோஃபவுண்டர் அண்ட் ஆஸ் வெல் அஸ் தேசிய சிந்தனையாளர். நிறைய நல்ல காரியங்களை சத்தமில்லாமல் செய்துகிட்டே இருக்கக்கூடியவர். ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் முதல் பிள்ளையார் சொல்லி போட்டு நான் இருக்க இந்த ஈவெண்ட்டை நீங்கள் நடத்துங்கிற அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய திரு முத்துராமன் அவர்களை அன்போடு உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு மேடைக்கு அழைக்கிறோம். ஏன்னா நாங்கள்லாம் முன்னாடி நிற்கிறோம், எங்களை பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுறதுல இந்த மாதிரியான நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி மந்தன் ஸ்கூல்ஸினுடைய நிர்வாக இயக்குனர் திரு சுவாமிநாதன் சார் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய ஐயா நம்முடைய திராவிட மைய சுபையா வந்திருக்காங்க, அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை சொல்லிக்கிறோம். நிறைய பேர் இருக்கீங்க, அடுத்தடுத்த செஷன்ஸில் நம்ம பேச போகிறோம். அதற்கு முன்பாக திரு மணிகண்டன் அவர்களை கௌரவிக்கலாம். ஒரு பலத்த கைத்தட்டல். ஏன்னா இந்த நிகழ்வு தொடங்கிய நொடியிலிருந்து இந்த நொடி வரை ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கட்டி போடக்கூடிய அந்த பேச்சு, அவருடைய பேச்சுக்கு நான் மிகப்பெரிய ரசிகன். அவரை பற்றிய ஒரு அறிமுகத்தை கொடுப்பதற்கு என்னுடைய குரலை இன்னைக்கு நான் கொடுத்துருக்கேங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அண்ணா இன்னும் பல மேடைகள் பார்க்கணும், மிகப்பெரிய உயரங்களை தொட வேண்டும். சனாதன தர்மத்திற்காக மணிகண்டன் அவர்களுடைய குரல் உலகம் முழுவதும் ஒலிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நம்முடைய வாழ்த்துக்களையும் வேண்டுதல்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ஹாப்பியா, ஹெல்தியா, ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperambur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.